வணக்கம் மாணவர்களே, நாங்கள் இன்று கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பத்திர 2017 ஆண்டுக்குரிய கணிதம் 2க்குரிய வினாத்தாளினை நாங்கள் இப்போது பார்க்க உள்ளோம். இந்த வினாத்தாளானது மொத்தம் 12 வினாக்களை உள்ளடக்கியுள்ளது. இந்த 12 வினாக்களும் ஏ பகுதியில் 6 வினாக்களும் பி பகுதியில் 6 வினாக்கள் அமையுமாறும் உருவாக்கப்பட்டுள்ளன. ஏ பகுதியில் உள்ள 6 வினாக்களில் நாங்கள் 5 வினாக்களையும் பி பகுதியில் உள்ள 6 வினாக்களில் நாங்கள் 5 வினாக்களையும் விடையளித்தல் போதுமானது. இவை இந்த 10 வினாக்களுக்கும் 10 புள்ளிகள் வீதம் 10 தர 10 என்ற வகையில் 100 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதாவது இந்த வினாத்தாளுக்காக எங்களுக்கு 3 மணித்தியாலங்கள் கால அளவை கொண்டது. இந்த 3 மணித்தியாலங்களில் நாங்கள் இந்த 10 வினாக்களை நாங்கள் செய்து கொள்ள வேண்டும். பார்ப்போம் இப்போது தொடர்பான அறிவுறுத்தல்களை. பகுதி ஏயிலிருந்து 5 வினாக்களையும் பகுதி பியிலிருந்து 5 வினாக்களையும் தேர்ந்தெடுத்து 10 வினாக்களுக்கு விடை எழுதுக. இது எங்களுக்கு வளமையான ஒன்றுதான். வினாக்களுக்கு விடை எழுதும் போது உரிய படிமுறைகளையும் சரியான அலகுகளையும் எழுதுக. ஒவ்வொரு வினாவின் சரியான விடைக்கும் 10 புள்ளிகள் வழங்கப்படும். நாங்கள் இங்கே விடைகளை எழுதும் போது அவற்றுக்குரிய படிமுறைகளினூடம் நாங்கள் விடைத்தாளினை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு வினாவுக்குமான விடையை ஒவ்வொரு புதிய விடைத்தாளின் புதிய பக்கத்தில் ஆரம்பித்தல் வேண்டும். ஆரம்பித்து விடைத்தாளின் அந்த மேல் மூலையிலே வினாவின் இலக்கத்தை சரியாக குறித்து கொள்ளுதல் வேண்டும். அடியின் ஆரை 6ஐயும் உயரம் எச்சையும் உடைய செவ்வட்ட கூம்பின் கனவளவு 3 ஒரு பையார் வர்க்கம் எச்சாகும். ஆரை 6ஐயுடைய ஒரு கோளத்தின் கனவளவு 4×3 பையார் கனம் ஆகும். இப்போது கவனியுங்கள், இந்த கனவளவு தொடர்பான வினாக்கள் பகுதி 2 வரும்போது அதற்குரிய சூத்திரங்களை இந்த அறிவுறுத்தல் பகுதியில், அதாவது இந்த முக்கியம் எனும் பகுதியில் தந்துள்ளார்கள். ஆகவே நாங்கள் அந்த வினாவுக்கான விடையளிக்கும் போது இவற்றினை கூர்ந்து கவனித்து இந்த சூத்திரங்களை பயன்படுத்துவது இதன் மூலம் அந்த வினாக்களை சரியாக செய்து கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் அந்த கனவளவு தொடர்பான வினாக்களை நீங்கள் கையாளும் போது இந்த முதலாவது பக்கத்தில் உள்ள இந்த முக்கியம் எனும் பகுதியில் உங்களுக்கான தரப்பட்டுள்ள அந்த தரவுகளை, உங்களுக்கான அந்த தகவல்களை தெளிவாக வாசித்துக் கொள்ளுங்கள். இந்த வினாத்தாளானது மொத்தம் பகுதி ஏயில் 6 வினாக்களையும் பகுதி பியில் 6 வினாக்களையும் கொண்டுள்ளது. இங்கே பாருங்கள், ஒவ்வொரு வினாவும் உங்களுக்கு அடுத்து தொடர்ச்சியாக தரப்பட்டுள்ளன. இந்த பகுதி 2, அதாவது இந்த வினாத்தாள் 2க்குரிய விடைகளை நீங்கள் ஒரு புதிய விடைத்தாளில் தான் எழுதி கொள்ளுதல் வேண்டும். ஆகவே அங்கே நாங்கள் பாருங்கள், முதலாவது பக்கத்தில் 2 வினாக்கள், அவ்வாறே 3, 4, 5 என இரண்டாவது பக்கத்திலும் தொடர்கின்றன. மேலும் பாருங்கள், மொத்தம் 6 வினாக்கள் பகுதி ஏயிலும் 1 தொடக்கம் 6 வரையான வினாக்கள் பகுதி ஏயாகவும், பகுதி பியிலே பாருங்கள் 7 தொடக்கம் 12 வரையான வினாக்கள் இங்கே காணப்படுகின்றன. ஆகவே மாணவர்களே, நாங்கள் இந்த வினாக்கள் ஒவ்வொன்றையும் பகுதி பகுதியாக நாங்கள் எவ்வாறு விடையளிக்கலாம் என்பதையும் ஒவ்வொரு பகுதிக்கும் நாங்கள் எவ்வாறு புள்ளிகளை பெற்றுக்கொள்கிறோம் என்பதையும் நாங்கள் அடுத்து பார்க்க உள்ளோம். மாணவர்கள், நாங்கள் இப்போது இந்த முதலாவது வினாவை நோக்குவோம். எங்களுடைய 2017 காபோத சாதாரண பரீட்சையின் பகுதி 2க்குரிய முதலாவது வினா. எங்களுக்கான இந்த முதலாவது வினா வரைவுகள் தொடர்பான வினா. சார்பு y = x வர்க்கம் சக 4x சய 2இன் வரைவை வரைவதற்கு தயாரிக்கப்பட்ட ஒரு பூரணமற்ற பெருமான அட்டவணை கீழே தரப்பட்டுள்ளது. எக்ஸின் பெருமானங்களுக்கு ஏற்ப y-இன் பெருமானங்கள் கொண்ட ஒரு அட்டவணை இங்கே தரப்பட்டுள்ளது. மறை 5 x மறை 5 இருக்கும்போது y 3, மறை 4 இருக்கும்போது மறை 2, மறை 3 இருக்கும்போது மறை 5, மறை 2 இருக்கும்போது நாம் காண வேண்டும். மறை 1 இருக்கும்போது மறை 5, 0 இருக்கும்போது மறை 2, 1 இருக்கும்போது 3. முதலாவது வினா, x மறை 2 இருக்கும்போது y-இன் பெருமானத்தை காண்க. x அச்சு வழியையும் y அச்சு வழியையும் 10 சிறிய பிரிப்புகளினால் ஓர் அலகு வகை குறிக்கப்படுமாறு உள்ள அளவிடையை பயன்படுத்தி ஒரு வரைவு தாளில் மேற்குறித்த சார்பின் வரைவை வரைக. இந்த வரைவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. பாருங்கள், y மறையாகவும் குறையுமாறும் உள்ள x-இன் பெருமான ஆயிடையை காண்க. தரப்பட்டுள்ள சார்பை வடிவம் y = x ஆக a முழுவதன் வர்க்கம் சய பியில் எடுத்துரைக்க. இங்கு a, b ஆகியன இரு எண்கள் ஆகும். சமன்பாடு x வர்க்கம் சக 4x சய 2 = 0 நேர்மூலத்தை முதலாம் தசமதானத்திற்கு கண்டு இதிலிருந்து வர்க்கமூலம் 6ற்கு ஒரு கிட்டிய பெருமானத்தை காண்க. ஆகவே பாருங்கள், இப்போது இந்த முதலாவது வினாவின் முதலாவது மற்றும் இரண்டாவது பகுதிகளை நோக்குவோம். பாருங்கள், சார்பு y = x வர்க்கம் சக 4x வர்க்கம் சக 4x சய 2. இதிலே நாங்கள் இப்போது x மறை 2 இருக்கும்,
எக்ஸின் பெருமானத்தை நாங்கள் காணப்போகிறோம். ஆகவே y சமன் மறை 2 வர்க்கம் சக 4 தர மறை 2 சாய 2. ஆகவே மறை 2 வர்க்கம் நேர் 4 சக மறை 8 சாய 2 மறை 4 சாய 2 மறை 6. ஆகவே மறை 6 மறை 2 எனின் x சமன் மறை 2 எனின் y சமன் மறை 6 என நாங்கள் பெற்றுள்ளோம். x அச்சு வழியையும் y அச்சு வழியையும் 10 சிறு பிரிப்புகளினால் ஓரலகு வகை குறிக்கப்படுமாறுள்ள அளவடியை பயன்படுத்தி ஒரு வரைவுத்தாளில் மேற்குறித்த சார்பின் வரைவை நாங்கள் வரைய உள்ளோம். பாருங்கள், இப்போது x அச்சு வழியையும் y அச்சு வழியையும் 10 சிறு பிரிப்புகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். எக்ஸின் ஆளுறுகள் மறை 5 நேர் 1 வரையும் உண்டு. ஆகவே y அச்சை நாங்கள் இங்கே வலதுபுறம் அண்டி வரைய முடியும். x அச்சானது பாருங்கள், y-இன் ஆள்கூறு மறை 3 நேர் 3 ஆகையும் இங்கே x அச்சை நாங்கள் உயர்த்தி கீற முடியும். பார்ப்போம். இப்போது நாங்கள் 2 4 6 8 அதாவது 10 பிரிவுகள் என்பது 1 2 3 4 5 6 7 8 9 10. எங்களுக்கு பாருங்கள் வையிலே மறை 6 நேர் 3 காணும். அப்போ நேர் 3 எனும்போது இங்கே 4 எடுத்து இங்கே எக்ஸ் அச்சினை வரைந்து கொள்ள முடியும். எக்ஸ் அச்சினை வரைந்து கொண்டோம். அதே போல் y அச்சுக்கும் பாருங்கள், எக்ஸ் வந்து மறை 5 வரை உள்ளதால் இது y அச்சு. நாங்கள் உடனே அச்சுக்களை பெயரிடுதல் வேண்டும். இதை மறக்கக்கூடாது மாணவர்களே. அச்சுக்களை பெயரிடுவோம், பின்னர் அந்த அளவீடுகளை குறிப்போம். மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 மறை 6 நேர் 1 2 1 2 3 4 மறை 1 மறை 2 மறை 3 மறை 4 மறை 5 மறை 6. இப்போது ஒவ்வொரு புள்ளிகளாக நாங்கள் வகை குறிக்க உள்ளோம். பாருங்கள், மறை x மறை 5 எனின் y 3 மறை 5 எனின் 3 மறை 4 எனின் மறை 2 மறை 3 எனின் மறை 5 மறை 2 எனின் மறை 6. அடுத்து மறை 1 எனின் மறை 5. அடுத்து 0 எனில் மறை 2 1 எனில் 3. பாருங்கள், இப்போது நாங்கள் அடுத்து இணைப்போம். பாருங்கள், இந்த போக்கில் நாங்கள் வரைதல் வேண்டும். பாருங்கள், இவற்றினை நாங்கள் எடுத்து இது ஒரு வளைந்த கோடாக இருத்தல் வேண்டும், ஒரு சமச்சீரானதாக இருத்தல் வேண்டும், இருபுறமும் சமச்சீராக இருத்தல் வேண்டும் உங்களுக்கு. இப்போது பாருங்கள், இந்த முதல் 2 பகுதிகளையும் நாங்கள் வரைந்து விட்டோம். இதற்குரிய புள்ளிகள் பாருங்கள், y சமன் மறை 6 என பெறுவதற்கு ஒரு புள்ளியும், அடுத்து பாருங்கள் இந்த வரைவினை வரைவதற்கு 3 புள்ளிகள். இந்த வரைவினை வரைவதற்கு எங்களுக்கு 3 புள்ளிகள் கிடைக்கப்பெறும். ஒன்று இந்த அச்சுக்களை குறிப்பதற்கும் சரியாக 6 புள்ளிகளை இணைப்பதற்கொன்று, மூன்றாவது இந்த நேர்த்தியான வரைவை வரைவதற்கு மொத்தமாக 3 புள்ளிகளுமாக இந்த 4 புள்ளிகள் இந்த முதல் 2 பகுதிகளுக்கு நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து நாங்கள் 3வது பகுதியை பார்ப்போம். வரைவை பயன்படுத்தி பின்வரும் வினாக்களுக்கு விடை தருக. y மறையாகவும் குறையுமாறும் உள்ள எக்ஸின் பெருமான ஆயிடையை காண்க. y மறையாகவும் குறையுமாறும் உள்ளது. பாருங்கள், எங்களுடைய வரைவிலே y மறையாக இருத்தல் வேண்டும். அப்ப இந்த எக்ஸ் அச்சுக்கு கீழே குறையுமாறும் இருத்தல் வேண்டும். அப்ப குறையுமாறும் என்றா பாருங்கள், இந்த புள்ளியில் இருந்து இந்த இழிவு புள்ளி வரையும் இந்த வரைவானது என்ன குறைந்து கொண்டு செல்கிறது. அதாவது இந்த மறை 4.4க்கும்
மறை இரண்டுக்கும் இடையில் இந்த வரைவு மறையாகவும் குறைந்து கொண்டும் செல்கிறது. மறை 4.4க்கும் மறை 2க்கும் இடையில் மறையாகவும் குறைமாறும் உள்ள புள்ளியின் வீச்சு மறை 4.4க்கும் 2க்கும் மறை 2க்கும் இடையில் இது மறையாகவும் குறைமாறும் உள்ளது. தரப்பட்டுள்ள சார்பை வடிவம் y சமன் x ஆக a முழுவதன் வர்க்கம் செய்ய b யில் எடுத்துரைக்க. இங்கு a, b ஆகியன இரு எண்கள் ஆகும். அப்ப பாருங்கள், இப்போது நாங்கள் எங்களுடைய வரைவை மிக இலகுவாக அந்த திரும்பல் புள்ளியை வைத்துக்கொண்டு y சமன் x ஆக a முழுவதன் வர்க்கம் செய்ய b எனும் வடிவில் நேரடியாக எழுதி கொள்ளலாம். அதாவது எங்களுடைய இந்த வரைவின் திரும்பல் புள்ளி மறை 2 மறை 6 அமைவதால் நாங்கள் இந்த சமன்பாட்டை மிக இலகுவில் எழுதலாம். பாருங்கள், திரும்பல் புள்ளி மறை 2 மறை 6 ஆகும். ஆகவே நாங்கள் இதனை எழுதலாம் y சமன் x சக 2 முழுவதன் வர்க்கம் சை 6 என்ற வகையில் எழுதலாம். நாங்கள் இது எங்களுக்கு ஏற்கனவே இது பரிச்சயமான ஒன்று. ஆகவே மிக இலகுவாக நாங்கள் இதனை எழுதி கொண்டோம். சமன்பாடு x வர்க்கம் சக 4x சை 2 சமன் 0 நேர் மூலத்தை முதலாம் தசமதானத்துக்கு கண்டு இதிலிருந்து வர்க்கமூலம் 6க்கு ஒரு கிட்டிய பெருமானத்தை காண்க. எங்களுடைய இந்த சமன்பாட்டை நாங்கள் இவ்வாறு எழுதலாம். x சக 2 முழுவதன் வர்க்கம் சை 6 x சக 2 முழுவதன் வர்க்கம் சை 6 என்ற வகையில் எழுதி கொள்ளலாம். இப்போது மூலத்தை காண வேண்டுமெனில் y சமன் 0 என இடுவோம். ஆகவே இங்கே x சக 2 முழுவதன் வர்க்கம் சை 6 தான் 0 என கிடைத்துள்ளது. ஆகவே இதிலிருந்து நாங்கள் எழுதலாம் x சக 2 தான் முழுவதன் வர்க்கம் 6க்கு சமன். ஆகவே x சக 2 ஆனது வர்க்கமூலம் 6ஆக இருக்கும். இது 0 ஆகும் போதுள்ள நேர்மூலத்தை நாங்கள் கண்டோம் எனில் இந்த வர்க்கமூலம் 6ற்கு ஒரு கிட்டிய பெருமானத்தை மிக இலகுவாக சொல்லலாம். ஆகவே இது 0 உள்ள பெருமானம் பாருங்கள், இங்கே 0.4 அல்லது மறை 4.4. ஆனால் நேர்மூலத்தை தான் நாங்கள் எடுக்க வேண்டும். ஆகவே நாங்கள் இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0.4 எடுத்துக்கொள்ளுவோம். ஆகவே பாருங்கள், இங்கே 0.4 சக 2 அதுதான் வர்க்கமூலம் 6. ஆகவே 6 வர்க்கமூலம் 2.4 ஆக அமையும். பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் இதனை பெற்றுக்கொண்டோம். அல்லது நீங்கள் இதனை இருபடி சமன்பாடு தீர்த்தல் முறை மூலமும் சுருக்கி இந்த சமன்பாட்டை நீங்கள் உருவாக்கி தீர்க்க முடியும். ஆனால் நாங்கள் ஏற்கனவே இந்த சமன்பாடு நாங்கள் ஏற்கனவே முதலாவது வினாவில் பார்த்தமையால் மிக இலகுவாக நாங்கள் அதனை பிரதியீடு செய்து நேர்மூலத்தை கருதி, அப்போ நேர்மூலம் 0.4, அது 2 சக 0.4 தான் வர்க்கமூலம் 6, அது 2.4 ஆகும். இங்கே பாருங்கள் மாணவர்களே, புள்ளிகள் இங்கே 2 தீர்வுகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் வீதம் 2. இங்கே இந்த 2 தீர்வுகளுக்கும் ஒவ்வொரு புள்ளிகள் அல்ல 2 சேர்த்து எழுதும் போது 2 புள்ளிகளும். இறுதி வினாவுக்கு நாங்கள் இந்த சரியாக இந்த நேர்மூலத்தை பிரதியிடுவது கொண்டு விடை கொண்டென்ற வகையில் 2 புள்ளிகள். மொத்தமாக முதலாவது பகுதிக்கு 1 புள்ளி, வரைவுக்கு 3 புள்ளி, ஏனைய 3 பகுதிகளுக்கும் 2 புள்ளிகள் வீதம், மொத்தமாக 10 புள்ளிகள் எங்களுக்குரிய இந்த முதலாவது வினாவிற்கு. அடுத்து நாங்கள் இரண்டாவது வினாவை பார்ப்போம். இரண்டாவது வினாவை பாருங்கள். ஒரு குறித்த வகையைச் சேர்ந்த 100 பணியாரங்கள் ஒவ்வொன்றினதும் திணிவுகள் கிராமில் அளக்கப்பட்டன. அத்தகவல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு மீடரன் பரம்பல் கீழே தரப்பட்டுள்ளது. திணிவு கிராம்களில் 17, 18, 18, 19, 19, 20 என்றவாறு செல்கிறது. பணியாரங்களின் எண்ணிக்கை 4, 34, 26, 20, 10, 6 என்ற வகையில் செல்கின்றது. இப்பரம்பலின் ஆகார வகுப்பை காண்க. ஓர் உகந்த எடுகொண்ட இடையை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக ஒரு பணியாரத்தின் இடைத்திணிவை காண்க. இவ்வகையைச் சேர்ந்த ஒரு பணியார பாக்கெட்டில் 120 பணியாரங்கள் உள்ளன. இத்தகைய ஒரு பாக்கெட்டில் உள்ள பணியாரங்களின் திணிவை மதிப்பிடுக. இப்பணியார வகையின் 100 கிராமின் உற்பத்தி செலவு ரூபாய் 50 ஆகும். ஒரு பாக்கெட்டில் உள்ள பணியாரங்களை உற்பத்தி செய்வதற்கு செலவிடப்படும் பணத்தை ரூபாயில் மதிப்பிடுக. ஆகவே நாங்கள் இதன் முதலாவது பகுதியை பார்ப்போம். அப்போ பாருங்கள், ஒரு குறித்த வகையைச் சேர்ந்த 100 பணியாரங்கள் ஒவ்வொன்றினதும் திணிவுகள் கிராமில் அளக்கப்பட்டன. அத்தகவல்களை கொண்டு உருவாக்கப்பட்ட அந்த மீடரன் பரம்பல் இங்கே தரப்பட்டுள்ளது. இப்பரம்பலின் ஆகார வகுப்பை முதலில் நாங்கள் காணுவோம். அதான் முதலாவது பகுதி. ஆகார வகுப்பு பாருங்கள், அதிக மீடரன்களை கொண்டதுதான்
இந்த ஆகார வகுப்பாக அமையும். அந்த ஆகார வகுப்பாக 34 மீட்டர்களை கொண்டு அமைந்தமையால் 18 தொடக்கம் 19 என்பது எங்களுக்கு ஆகார வகுப்பாக அமையும். ஏனெனில் அங்கே தான் அதிக அளவு மீட்டரங்கள் இடம்பெற்றுள்ளன. ஓர் உகந்த இடுகொண்ட இடையை பயன்படுத்தி அல்லது வேறு விதமாக ஒரு பணியாரத்தின் இடைத்திணிவை நாங்கள் காண வேண்டும். ஆகவே பாருங்கள், இப்போது திணிவு பணியாரங்களின் எண்ணிக்கை 17 தொடக்கம் 18 4, 18 தொடக்கம் 19 34, 19 தொடக்கம் 20 26, அடுத்து பாருங்கள் 20 தொடக்கம் 21 20, 21 தொடக்கம் 22 10, 22 தொடக்கம் 23 6. ஆகவே நாங்கள் அடுத்து இவற்றின் திணிவினும் இந்த வகுப்பாயிடையின் நடுப்பெருமானங்களை நாங்கள் காணுவோம். நடுப்பெருமானம் 17 18 கூட்டம் 35 35 இடவாசி 17.5. ஆகவே அடுத்ததும் பாருங்கள் 18.5 19.5 20.5 21.5 22.5 என்ற வகையில் இந்த நடுப்பெருமானங்கள் காணப்படும். ஆகவே அடுத்து நாங்கள் பார்ப்போம் விலகலை. இந்த விலகலை நாங்கள் எடுக்க முடியும். ஆகார வகுப்பை எடுப்பதன் மூலமும் நாங்கள் இந்த விலகலை காண முடியும். அல்லது நாங்கள் அந்த ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை விட வேறொரு பெருமானத்தை எடுப்பதன் மூலம் நாங்கள் இந்த விலகலை காண முடியும். அந்த விலகலை காண்பதன் மூலம் இடையே காண முடியும். கட்டாயமாக இந்த ஆகார வகுப்பின் நடுப்பெருமானத்தை தான் நாங்கள் எடுகொண்ட இடையாக எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாங்கள் இப்போது பாருங்கள், ஆகார வகுப்பு அந்த மேலே சற்று மேலே உள்ளதால் 19 அடக்கம் 20 வரை ஆன வகுப்பாடையின் நடுப்புள்ளி 19.5 எடுத்துக்கொள்கிறோம். ஆகவே இப்போது இது விலகல் 0. இங்கே ஒன்று குறைய மறை 1 மறை 2, இங்கே 1 2 3 என்ற வகையில் பெறப்படுகிறது. இப்போது இது விலகல் நிரல் டி. இப்போது இந்த எஃப் டி நிரலையும், இது எஃப் பாருங்க மாணவர்கள், இது எண்ணிக்கை மீறங்களின் எண்ணிக்கை, அதை எஃப். ஆகவே எஃப் தர டியின் நாங்கள் காணுவோம். பாருங்கள், 4 தர மறை 2 மறை 8 மறை 34 தர 1 மறை 34, இது 0. 0ஆல் எந்த எண்ணை பெருக்கினாலும் 0. 20 தர 1 20, 10 தர 2 20, 6 3 18. இப்போது பாருங்கள், 58 சாய 42, 8 4 12 1 மீதி. ஆக இது 16. இப்போ இந்த 16 என பெறப்பட்டது இந்த எஃப்டி நிரல்களின் கூட்டுத்தொகை. மீடரன்களின் கூட்டுத்தொகை எங்களுக்கு 100 என தெரியும், அங்கே தரப்பட்டுள்ளது. ஆகவே நாங்கள் இப்போது இதனிடையே பணியாரங்களின் இடையை காணுவோம். பாருங்கள், மிக இலகுவாக எடுகொண்ட இடை சக விலகலிடை. விலகலிடை என்பது சிக்மா ஆஃப் எஃப்டி, அதாவது எஃப்டி நிரல்களின் கூட்டுத்தொகையின் கீழ் சிக்மா ஆஃப் எஃப், அதாவது மீடரன்களின் கூட்டுத்தொகை. ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள் எடுகொண்ட இடையாக 19.5 பெற்றுக்கொண்டோம். அடுத்து அங்கே பாருங்கள், கூட்டுத்தொகை 16 100ல் 16. அப்போ எடுகொண்ட இடை 100ல் 16. 19.5 சக இது 0.16. ஆகவே 19.66 கிராம். நாங்கள் திணிவுகள் கிராமில் தரப்பட்டுள்ளதால் 19.66 கிராம் என்பதை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். இது இந்த ஒரு பணியாரத்தின் இடை திணிவு ஆகும். பாருங்கள், இப்போது இதற்குரிய புள்ளிகள் பாருங்கள். நாங்கள் ஆகார வகுப்பை எழுதுவதற்கு ஒரு புள்ளியும், இந்த நடுப்புறமான நிரலுக்கு ஒரு புள்ளி, எஃப்டி நிரலுக்கு ஒரு புள்ளி, இங்கே சிக்மா எஃப்டி காண்பதற்கு ஒரு புள்ளி. அடுத்து பாருங்கள், இந்த சமன்பாட்டை எழுதுவதற்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 5 புள்ளிகள் இங்கே பெறப்படும். இது இரண்டாவது பகுதிக்குரிய விடை. நாங்கள் இப்போது ஒரு பணியாரத்தின் இடைநிறை 19.66 கிராம் என பெற்றுக்கொண்டுள்ளோம். அடுத்து பார்ப்போம். இவ்வகையைச் சேர்ந்த ஒரு பணியார பேக்கெட்டில் 120 பணியாரங்கள் உள்ளன. ஒரு பேக்கெட்டில் 120 பணியாரங்கள் உள்ளன.
இத்தகைய ஒரு பாக்கெட்டில் உள்ள பணியாரங்களின் திணிவை மதிப்பிடுக. ஒரு பணியாரத்தின் திணிவு நாங்கள் இப்போது கண்டுள்ளோம் 19.66 கிராம். அவ்வாறான 120 பணியாரங்கள் உள்ளன. ஆகவே 19.66 தர 120 கிராம், இவ்வளவுதான் அந்த மொத்த திணிவாக காணப்படும். அப்ப பாருங்கள், 0 12 72 7 மீதி 12 72 மேலும் 79 7 மீதி 12 108 மேலும் 115 11 மீதி 12 11 23. ஆகவே 2359.2 கிராம். இப்போது பார்ப்போம். இப்பணியார வகையின் 100 கிராமின் உற்பத்தி செலவு ரூபாய் 50 ஆகும். ஒரு பாக்கெட்டில் உள்ள பணியாரங்களை உற்பத்தி செய்வதற்கு செலவிடப்படும் பணத்தை ரூபாயில் மதிப்பிடுக. அப்ப பாருங்கள், 50 ரூபாய் 100 கிராமுக்கு. ஆகவே 100 கிராமுக்கு 50 ரூபாய் எனின் 2539.2 கிராமுக்கு அவ்வளவு. இது ஒரு முறை, இது 2 முறை. ஆகையால் நாங்கள் 2ஆல் வகுப்போம். 1 2 6 12 9 18. ஆகவே 1269.6 ரூபாய் செலவாகும். இது எங்களுக்கான 3வது மற்றும் 4வது பகுதிகள். மிக இலகுவாக நாங்கள் அந்த பணியாரத்தின் ஒரு பணியாரத்தின் திணிவை கண்டு நாங்கள் அப்போது ஒரு பாக்கெட்டில் உள்ள 120 திணிவையும் கண்டோம். இப்போது 100 கிராமின் உற்பத்தி செலவெனும் போது 2359 கிராமினது செலவினை நாங்கள் கண்டுள்ளோம். இங்கே இவை 2 பகுதிகளுக்கும் 2 புள்ளிகள் வீதம் 4 புள்ளிகள் வழங்கப்படும். அடுத்து நாங்கள் 3வது வினாவை நோக்குவோம். இந்த 3வது வினாவை கவனியுங்கள் மாணவர்களே. ஓர் அலுமாரியை உடன் காசிற்கு வாங்கும் போது அதன் விலை ரூபாய் 30,000 ஆகும். அப்பணத்தில் ரூபாய் 6,000 செலுத்தி மீதி பணத்தை வட்டியுடன் ஒரு தவணை தொகையாக ரூபாய் 1,100 வீதமான 24 சமமாத தவணை தொகைகளில் செலுத்தி முடிக்குமாறு அதனை வாங்கலாம். இக்கொடுப்பனவு முறைக்காக குறைந்து செல்லும் மீதி முறைக்கு வட்டி அறவிடப்படும் எனின் ஆண்டு வட்டி வீதத்தை காண்க. ஆகவே நாங்கள் பாருங்கள், இது ஒரு கட்டுரை வகையான வினா. ஒவ்வொரு பகுதியாக நாங்கள் படிமுறையாக எழுதித்தான் இதற்குரிய விடையை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நேரடியாக நாங்கள் இந்த ஆண்டு வட்டி வீதத்தை காண முடியாது. இவ்வாறான கட்டுரை வினாக்கள் இந்த பகுதியில் 2 வினாக்களிலே, பகுதி 2லே இவ்விரண்டு வினாக்கள், ஏ பகுதியில் 2 வினாக்கள், பி பகுதியில் 2 வினாக்கள் என்ற வகையில் இங்கே தரப்படும் உங்களுக்கு. ஆகவே நாங்கள் முதலில் பாருங்கள், அலுமாரியை உடன் காசுக்கு வாங்கும் போது அதன் விலை ரூபாய் 30,000. அதிலே நாங்கள் உடன் காசுக்காக நாங்கள் பாருங்கள், நாங்கள் உடன் காசுக்கு வாங்கவில்லை, குறைந்து செல்லும் மீதி முறைக்கேற்ற வகையில் தான் வாங்குகிறோம். ஆகவே முதலில் நாங்கள் ரூபாய் 6,000 செலுத்துகிறோம். ஆகவே முதலில் செலுத்தும் பணம் 6,000. ஆகவே எங்களுக்குரிய கடன் பணம் எவ்வளவாக இருக்கும்? எங்களுக்கு அந்த 30,000 இருந்து அந்த முதல் செலுத்தி அந்த 6,000 ரூபாவை நாங்கள் கழிக்க வேண்டும். ஆகவே கடன் பணம் பாருங்கள், ரூபாய் 30,000 இருந்து 6,000 கழிப்போம். ஆகவே ரூபாய் 24,000 அலகுகளை நீங்கள் கட்டாயம் குறித்து கொள்ளுங்கள். இப்போது அந்த மீதி பணத்தை 24 சம தவணைகளில் நாங்கள் செலுத்த உள்ளோம். கடன் பணத்தை தனியே செலுத்தின் ஒரு தவணைக்கு எவ்வளவு? 24,000 ரூபாவையும் 24 தவணைகளில் செலுத்த உள்ளோம். அதுதான் மாதம் ஒன்றுக்கான கடன் பகுதி. அதை மிக இலகுவாக காணலாம். 24,000 24ஆல் வகுக்கும் போது ரூபாய் 1000 எனும் வகையில் நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். இப்போது ஆனால் நாங்கள் 1000 ரூபாய் படி செலுத்தவில்லை. நாங்கள் மாதாந்தம் ரூபாய் 1,100 வீதம் செலுத்துகிறோம். ஆக அங்கே செலுத்தும் மொத்த தொகையை நாங்கள் காண வேண்டும். ஏன், அந்த மேலதிகமாக கொடுக்கும் அவ்வளவுதான் அந்த வட்டியாக காணப்பட போகுது. ஆகவே செலுத்தும் மொத்த தொகை பாருங்கள்,
ஒவ்வொரு தவணையும் ரூபாய் 1100 வீதம் நாங்கள் கொடுக்கின்றோம். அவ்வாறு 24 தவணைகளில் செலுத்துவதால் 24 தர 1100 0 0 11 4 44 4 மீதி 11 2 22 4 26. அப்ப 26,400 ரூபாய் நாங்கள் செலுத்துகிறோம். பாருங்கள், நாங்கள் 24,000 ரூபாய் செலுத்தினால் போதுமானது. நாங்கள் செலுத்தும் தொகை 26,400. அப்போ எங்களுக்கான கடன் பணம் 24,000 இருந்தாலும் நாங்கள் செலுத்தும் தொகை 26,400. ஆக இந்த மேலதிகமாக செலுத்தும் அவ்வளவு தொகையும் தான் எங்களிடமிருந்து அறவிடப்படும் அந்த மொத்த வட்டி. ஆகவே நாங்கள் செலுத்தும் மொத்த வட்டி பாருங்கள் மாணவர்களே, இந்த 26,400 இருந்து எங்களுடைய அந்த கடன் பணமான 24,000 நாங்கள் கழிப்போம். கழித்தால் அதுதான் 2,400. பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் இப்போது மொத்த வட்டி வரையும் கண்டுள்ளோம். நாங்கள் இப்போது காண வேண்டியது இக்கொடுப்பு முறைக்காக, இப்போ கொடுப்பனவு முறைக்காக குறைந்து செல்லும் மீதி முறைக்கு இப்போ வட்டி கணிப்பிடப்படுவதால் அந்த மாத அலகுகளின் எண்ணிக்கையை காண்பதன் மூலம் அந்த மாத அலகு ஒன்றுக்கான வட்டியை காணுவோம். அதுதான் அந்த 1000க்கான ஒரு மாத வட்டியாக இருக்கும். ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள் பார்ப்போம். வட்டி அறவிடப்படும் அந்த மாத அலகுகளின் எண்ணிக்கையை காணுவோம். மாத அலகுகளின் எண்ணிக்கை, அதாவது எண்ணின் கீழ் 2 எண் சக 1 தவணைகள் 24 எனில் 24 கீழ் 2 தர 25. ஈர் 1 ஈர் 12 12 தர 25 300. அந்த 300 மாத அலகுகளுக்குமான வட்டி தான் இந்த 2,400 ரூபாய். ஆகவே மாத அலகு ஒன்றுக்கான வட்டி, மாத அலகு ஒன்றுக்கான வட்டி மாத அலகு ஒன்றுக்கான வட்டி மிக இலகு மாணவர்களை. பாருங்கள், மொத்தம் 2,400 மொத்த வட்டி, அதிலே 300 மாத அலகுகள். ஆகவே 2ஆல் சுருக்கினால் ரூபாய் 8. நாங்கள் இந்த மாதம் ஒன்றுக்கான கடன் பகுதி கண்டுவிட்டோம் 2,000 ரூபாய். அந்த 1000 ரூபாவுக்கான ஒரு மாத வட்டி, அதாவது அந்த மாத அலகு ஒன்றுக்கான ஒரு மாத வட்டி 8 ரூபாய். ஆகவே அறவிடப்படும் அந்த ஆண்டு வட்டி சதவீதத்தை காண முடியும். பாருங்கள், அறவிடப்படும் ஆண்டு வட்டி சதவீதம். ஆண்டு வட்டி சதவீதத்தை நாங்கள் மிக இலகுவாக காணலாம். பாருங்கள், மொத்தம் 1000 ரூபாவுக்கு ஒரு மாத வட்டி 8. ஆகவே ஒரு வருட வட்டி காண நாங்கள் 12ஆல் பெருக்குவோம். 12ஆல் பெருக்குகிறோம் ஒரு வருட வட்டி காண்பதற்கு. ஒரு மாத வட்டி தான் 8 ரூபாய். ஆகவே சதவீதம் காண்பதற்கு மீண்டும் ஒரு தடவை 100னால் பெருக்குவோம். பாருங்கள், 1008 என்பது அந்த 1000க்குரிய அந்த ஒரு மாத அலகுக்கான ஒரு மாத வட்டி. அதற்குரிய வருட வட்டி காண்பதற்கு நாங்கள் 12ஆல் பெருக்குகிறோம். ஏனெனில் ஒரு வருடம் 12 மாதங்கள். இப்போது பார்ப்போம், சதவீதம் காண்பதற்கு 100னால் பெருக்குகிறோம். 2 பூஜ்ஜியங்களை நீக்கும் போது 12 96 கீழ் 10 9.6%. ஆகவே மாணவர்களை, நாங்கள் இப்போது இவை ஒவ்வொன்றுக்குமான புள்ளிகளை நாங்கள் நோக்குவோம். பாருங்கள், முதலில் நாங்கள் இந்த கடன் பணத்தை காண்பதற்கு ஒரு புள்ளி. பாருங்கள், இப்போது இந்த கடன் பணத்தை காண்பதற்கு ஒரு புள்ளி. இதன் மாதம் ஒன்றுக்கான கடன் பகுதியை காண்பதற்கும் ஒரு புள்ளி. இப்போது இந்த மொத்த தொகையை கண்டு இந்த 24,000 கழிப்பதற்கு ஒரு புள்ளி, அந்த 2,400 என காண்பதற்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 4 புள்ளிகள் இங்கு. அடுத்த மாத அலகுகளின் எண்ணிக்கையை காண்பதற்கு ஒரு புள்ளி. பாருங்கள், 5 புள்ளிகள். அடுத்து பாருங்கள், இங்கே
மாத அலகு ஒன்றுக்கான வட்டியை காண்பதற்கு 2 புள்ளிகள். இங்கே வட்டி சதவீதத்தை காண்பதற்கு பாருங்கள் 12ஆல் பெருக்குவதற்கு 1 புள்ளி, சதவீதத்தை காண 100ஆல் பெருக்குவதற்கு 1 புள்ளி, பின்னர் அது 9.6% என காண்பதற்கு 1 புள்ளி என மொத்தம் 10 புள்ளிகளை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் அடுத்த வினாவுக்கு செல்லுவோம். இப்போது பாருங்கள் 4வது வினா. ஒரு கிடைத்தரையில் ஒரு மாமரம், ஒரு பலாமரம், ஒரு தென்னை ஆகியன முறையே ABT ஆகிய இடங்களில் உள்ளன. ஏற்கு வடக்கே பியும் ஏற்கு கிழக்கே டீயும் உள்ளன. மேலும் AT சமன் 100 மீட்டரும் பியிலிருந்து டீயின் திசைகோள் 162 பாகையும் ஆகும். ABT ஆகியவற்றின் அமைவுகளை ஒரு படத்தில் வரைந்து தரப்பட்டுள்ள அமைவுகளை அதில் குறிக்க. கோணம் ATBயின் பருமனை காண்க. திருகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி தூரம் ABயை மீட்டரில் காண்க. ABற்கு வடக்கே ஏற்கும் பிற்கும் இடையே இடம் Cயில் ஒரு கிணறு TC 175 மீட்டர் ஆகுமாறு உள்ளது. TC ஆனது 175 மீட்டர் ஆகுமாறு உள்ளது. திருகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி கோணம் ACTயின் பருமனை காண்க. ஆகவே நாங்கள் இவற்றினை நோக்குவோம். ஒரு கிடைத்தரையில் ஒரு மாமரம், ஒரு பலாமரம், ஒரு தென்னை ஆகியன முறையே ABT ஆகிய இடங்களில் உள்ளன. ஏற்கு வடக்கே பியும் ஏற்கு கிழக்கே டீயும் உள்ளன. அப்ப ஏற்கு வடக்கே பியும் ஏற்கு கிழக்கே டீயும் உள்ளன. AT 100 மீட்டரும் பியிலிருந்து டீயின் திசைகோள் 162 பாகையும் ஆகும். அப்ப பாருங்கள், முதலில் ஏற்கு வடக்கே பாருங்கள், ஏற்கு வடக்கே பியும். அப்ப ஏற்கு வடக்கே பி இருக்கு. அடுத்து பாருங்கள், ஏற்கு கிழக்கே டீயும் உள்ளன. அப்ப ஏற்கு கிழக்கே டீயும் உண்டு. நாங்கள் ஏற்கு கிழக்கே டீ உண்டு, இது டீ என குறிப்போம். இப்போது பாருங்கள், AT 100 மீட்டர். அடுத்து பியிலிருந்து டீயின் திசைகோள். அப்ப பியிலிருந்து டீயின் திசைகோள் எங்களுக்கு தரப்பட்டுள்ளது. பாருங்கள், அதை நாங்கள் இதை நீட்டி நாங்கள் இந்த BTயினை இணைக்கும் போது இந்த திசைகோள் வடக்கில் இருந்து வலஞ்சுழியாக நாங்கள் அளப்போம். இது 162 பாகை. 162 பாகை. அடுத்து பாருங்கள், ஏன் ATயிலிருந்து திசைகோள் 162 பாகை என தரப்பட்டுள்ளது. பரும்படி படம் ஒன்றை வரைந்து அதில் உள்ள அமைப்புகளை நாங்கள் குறித்துள்ளோம். அடுத்து கோணம் ATBயின் பருமன். இந்த ATBயின் பருமனை நாங்கள் மிக இலகுவாக குறிக்கலாம். இது வடக்கு கிழக்கு ஆகையால் இது 90 பாகை. இது 162 பாகை ஆகையால் இது பாருங்கள், மீதி 18 பாகை. 18 பாகை பாருங்கள், 180 வருதல் வேண்டும். இது 18 எனின் மீதி இது 72 பாகை. அல்லது மாணவர்களே, இதில் ஒரு சமாந்திரம் கொண்டு வந்தால் இது 90 72 ஒன்று விட்ட கோணங்கள் சமன் என்பது அங்கே 72 பாகை என பெற்றுக்கொள்ளலாம். ஆகவே இந்த ATB ஆனது 72 பாகை என்பதை நாங்கள் பெற்றுள்ளோம். ஆகவே மாணவர்களை பாருங்கள், இப்போது நாங்கள் இப்போ பரும்படி படத்தினையும் வரைந்து நாங்கள் அதன் கோணத்தையும் கண்டுள்ளோம். இப்போது புள்ளி நாங்கள் இந்த ஏயின் சார்பாக இந்த பியையும் சிடியையும் குறிப்பதற்கு ஒரு புள்ளி. அடுத்து இந்த 162 பாகை திசைகோள் என்பதை குறிப்பதற்கு ஒரு புள்ளி. இந்த 100 மீட்டரை குறிப்பதற்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 3 புள்ளிகள். இந்த கோணத்தை காண்பதற்கு ஒரு புள்ளி. மொத்தம் முதல் 2 பகுதிகளுக்கும் 4 புள்ளிகள். அடுத்து மேலும் பார்ப்போம். பாருங்கள், திரிகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி தூரம் ABயை மீட்டரில் காண்க. பாருங்கள், தூரம் ABயை மீட்டரில் காண்க. அப்ப இப்போது பாருங்கள், இப்போது ABயை காண வேண்டுமெனில் இந்த 72 பாகைக்கு இந்த AB ஆனது எதிர்பக்கமாகவும் இது அயற்பக்கமாகவும் உள்ளதால் இங்கே தான்சன் வாய்பாட்டினை நாங்கள் பயன்படுத்த முடியும். ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள் தான்சன் வாய்பாட்டினை பயன்படுத்துவோம். பாருங்கள், தான்சன் 72 பாகையானது எதிர்பக்கமான ABயின் கீழ்
அயற்பக்கம் பாருங்கள் 70 எதிர்பக்கத்தின் அயற்பக்கம் 100. இப்போது tan 72 நாங்கள் காண முடியும். 72 பூஜ்ஜியமானது பாருங்கள் 3.078 பாருங்கள் 3.078. முதலில் நாங்கள் இந்த சரியான திரிகோண கணித விகிதத்தை நாம் காண வேண்டும். பின்னர் பொருத்தமான அந்த திரிகோண கணித அட்டவணையை பயன்படுத்த வேண்டும். இயற்கை சைன்கள் உண்டு, இயற்கை தான்சன்கள் உண்டு எங்களுக்கு. அவை நாங்கள் அந்த இயற்கை தான்சன்களில் தான் நாங்கள் இங்கே பார்த்தல் வேண்டும். ஏபியின் கீழ் 100. இதிலிருந்து ஏபியை காணலாம் மாணவர்களே. 3.078 தர 100. ஆகவே 307.8 மீட்டர். ஏபியின் நீளத்தை நாங்கள் இப்போது கண்டுள்ளோம். 307.8 மீட்டர் என கண்டுள்ளோம். ஆகவே இதற்குரிய புள்ளிகள் மாணவர்களே, இந்த பகுதிக்கு 3 புள்ளிகள். இந்த சரியான தொடர்பு எழுதுவதற்கு, அதன் பெறுமதி காண்பதற்கு ஒரு புள்ளி, டான்சன் பெறுமதி, விடை காண்பதற்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 3 புள்ளிகள். இப்போது ஏபியின் பெறுமதி 307.8 மீட்டர் என கண்டுள்ளோம். 4வது பகுதியை பாருங்கள். இது 307.8. ஏக்கு வடக்கே ஏக்கும் பிக்கும் இடையே இடம் சியில் ஒரு கிணறு டிசி சமன் 175 மீட்டர் ஆகுமாறு உள்ளது. டிசி ஆனது டியிலிருந்து சி 175 மீட்டர் ஆகுமாறு ஒரு கிணறு உள்ளது. ஆக நாங்கள் இப்போது அந்த கிணற்றின் அமைவை நாங்கள் குறிக்க உள்ளோம். சி ஆனது டிசி 175 மீட்டர் ஆகுமாறு உள்ளது. திரிகோண கணித அட்டவணைகளை பயன்படுத்தி கோணம் ஏசிடியின் பருமனை காண்க. கோணம் ஏசிடி எனும்போது இந்த பருமனை நாங்கள் காண வேண்டும். பாருங்கள், இப்போது இந்த முக்கோணி ஏசிடியில் செம்பக்கம் சிடி தெரியும். அந்த ஏசிடி எனும் கோணத்துக்கு எதிர்ப்பக்கமான இந்த 100 மீட்டரும் தெரியும். ஆகவே எதிர்ப்பக்கம் செம்பக்கம் எனும்போது நாங்கள் இங்கே இயற்கை சைன்களை பயன்படுத்துவோம். சைன் ஏசிடியை நாங்கள் எழுதுவோம். பாருங்கள், சைன் ஏசிடியை நாங்கள் எழுதுவோம். முக்கோணி ஏசிடியில் சைன் ஏசிடியை நாங்கள் காணுவோம். எதிர்ப்பக்கமான 100, செம்பக்கம் 175, 100 கீழ் 175. இவை இரண்டும் 25 மடங்குகளாதலால் நாங்கள் சுருக்கலாம். 24, 27, 7 4, 7 4 நாங்கள் 4 7ஆல் வகுப்போம். இது மிக இலகுவான வினாவாகையால் நாங்கள் சுருக்குகிறோம். அல்லது பெரிய பெருமானங்கள் காணப்படின் நாங்கள் அதை மடக்கை அட்டவணையை பயன்படுத்தி கழிப்போம். 4 அடங்காது 40 5 35, மீதி 5 50 7 49, மீதி 1 10 7 1 7 30 எனும்போது 7 4 28. ஆகவே பாருங்கள், சைன் ஏசிடி தான் 0.5714. இப்போது இந்த 0.5714 ஆனது சைனின் எந்த கோணத்துக்குரியது என்பதை நாங்கள் காணுவோம். பார்ப்போம். 0.5714, 5 7 1 2 உண்டு. பாருங்கள், 34 பாகை 50 கலையில் அங்கு 2க்கு ஒரு கலைக்கு நேரே உண்டு. 51 கலை, 34 பாகை 51 கலை ஆகும். 34 பாகை 51 கலை. இது சைன் 34 பாகை 51 கலைக்கு சமனாகும். அதாவது பாருங்கள், சைன் ஏசிடி ஆனது சைன் 34 பாகை 51 கலைக்கு சமனாகையால் ஏசிடி எனும் கோணத்தை நாங்கள் மிக இலகுவாக எழுதி கொள்ளலாம். 34 பாகை 51 கலை என எழுதி கொள்ளலாம். பாருங்கள், இந்த செங்கோண முக்கோணியின் சைன் விகிதத்தை பயன்படுத்தி நாங்கள் அதன் ஏசிடி எனும் கோணத்தின் பருமனை நாங்கள் கண்டுள்ளோம். இதன் புள்ளிகளை நாங்கள் பார்ப்போம். இந்த வினாவுக்கும் 3 புள்ளிகள். அதாவது இந்த தொடர்பை எழுதுவதற்கொண்டு, இந்த கோணத்தை காண்பதற்கு கொண்டு, இதை சுருக்குவதற்கு ஒன்றாக மொத்தம் 3 புள்ளிகள். ஆகவே எங்களுக்கான இந்த வினாவின் ஒவ்வொரு பகுதிக்குமான புள்ளிகளையும் நாங்கள் கண்டுள்ளோம். நாங்கள் அந்த திரிகோண கணித விகிதங்களை காணங்கள் சுருக்கும் போது மிக இலகுவாக நாங்கள் சுருக்கிக் கொள்வதற்கு மடக்கை அட்டவணைகளை நாங்கள் பயன்படுத்துகிறோம். எங்களுடைய வினாக்கள் திரிகோண கணித விகிதங்கள் தொடர்பாக வரும்போது
மிக குறுகிய நேரத்தில் விடையளிக்கக்கூடிய ஒன்றாக அமையக்கூடியவை. இப்போது அடுத்த வினாவை பார்ப்போம். பாருங்கள், இப்போது இது ஒரு ஒருங்கமை சமன்பாட்டுடனான ஒரு வினாவாக அமைந்துள்ளது. பாருங்கள், இதிலே 5 A பகுதி மற்றும் B பகுதி என்பன அமைந்துள்ளன. A பகுதி ஒரு ஒருங்கமை சமன்பாட்டுக்குரிய அந்த பிரசினம் தீர்த்தலையும், B பகுதியானது ஒரு சமநிலையையும் கொண்டதாக அமைந்துள்ளது. A பகுதியை பாருங்கள், ஓவிய கண்காட்சியை பார்ப்பதற்கான நுழைவுச் சீட்டுகளின் விலைகள் கீழே தரப்பட்டுள்ளன. வயது வந்தவருக்கு ரூபாய் 225, ஒரு பிள்ளைக்கு ரூபாய் 150. வயது வந்தவர்களையும் பிள்ளைகளையும் கொண்ட ஒரு குழு ஒன்றாக இக்காட்சியை பார்க்க தீர்மானித்துள்ளது. இக்குழுவில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை வயது வந்தவர்களின் பிள்ளைகளின் எண்ணிக்கையின் 2 மடங்கிலும் 5 கூடியதாகும். இக்குழுவிற்காக நுழைவுச் சீட்டுகளுக்கு செலவிடப்படும் மொத்த பணம் ரூபாய் 6525 ஆகும். இக்குழுவில் உள்ள வயது வந்தவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் பிள்ளைகளின் எண்ணிக்கையை y எனவும் கொண்டு ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்குக. இது முதலாவது பகுதி. இரண்டாவது பகுதி, ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை தீர்த்து குழுவில் உள்ள வயது வந்தவர்களின் எண்ணிக்கையையும் பிள்ளைகளின் எண்ணிக்கையையும் வேறு வேறாக காண்க. பி பகுதியில் பாருங்கள், சமநிலை 225 பீஸாக 3750 சிறிது அல்லது சமன் 5500 தீர்த்து பி எடுக்கத்தக்க உயர்ந்தபட்ச நிறைவன் பெருமானத்தை காண்க. ஆகவே நாங்கள் இப்போது ஏ பகுதியில் உள்ள இந்த ஒருங்கமை சமன்பாட்டு வினாக்களை நோக்குவோம். பாருங்கள், இப்போது ஏ பகுதி ஓவிய கண்காட்சியை பார்ப்பதற்கான நுழைவுச் சீட்டுகள். வயது வந்தவருக்கு ரூபாய் 225, ஒரு பிள்ளைக்கு ரூபாய் 150. வயது வந்தவர்களையும் பிள்ளைகளையும் கொண்ட ஒரு குழு ஒன்றாக இக்காட்சியை பார்க்க தீர்மானித்துள்ளது. இக்குழுவில் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை வயது வந்தவர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கிலும் 5 கூடியதாகும். இக்குழுவிற்காக நுழைவுச் சீட்டுகளுக்கு செலவிடப்படும் மொத்த பணம் ரூபாய் 6525 ஆகும். முதலாவது, இக்குழுவில் உள்ள வயது வந்தவர்களின் எண்ணிக்கை எக்ஸ் எனவும் பிள்ளைகளின் எண்ணிக்கையை y எனவும் கொண்டு ஒரு ஒருங்கமை சமன்பாட்டு ஜோடியை உருவாக்குவோம். பாருங்கள், வயது வந்தவர்களையும் பிள்ளைகளையும் கொண்ட ஒரு குழு, அதிலே உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை அதாவது y ஆனது வயது வந்தவர்களின் எண்ணிக்கையிலும் 2 மடங்கிலும் 5 கூடியது. அப்ப பாருங்கள், பிள்ளைகளின் எண்ணிக்கை y ஆனது வயது வந்தவர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கிலும் 5 கூடியது. அவை 2x ஆக 5ற்கு சமன். பாருங்கள், y அதாவது பிள்ளைகளின் எண்ணிக்கை வயது வந்தவர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கிலும் 5 கூட. ஆக இதிலிருந்து ஒரு தொடர்பு எடுக்கலாம். y சாய 2x சமன் 5. இதை நாங்கள் முதலாம் சமன்பாடு என கொள்ளுவோம். இது முதலாவது பகுதிக்கு நாங்கள் விடை எழுதுகிறோம். ஆகவே மாணவர்களை பாருங்கள், இப்போது இரண்டாவது சமன்பாடு. வயது வந்தவர்களுக்கு 225 ரூபாய். எங்களிடம் உள்ள வயது வந்தவர்கள் எக்ஸ் எண்ணிக்கையானோர். ஆகவே ஒருவருக்கு 225 வீதம், எக்ஸ் எண்ணிக்கையானவருக்கும் 225 எக்ஸ். ஒரு பிள்ளையானது 150 ரூபாய். ஆகவே எங்களிடம் உள்ள பிள்ளைகளின் எண்ணிக்கை y. ஆகவே y தர 150 ரூபாய். ஆகவே அதன் கூட்டுத்தொகை 6525. பாருங்கள், இப்போது எழுதுவோம். 225 எக்ஸ் வயது வந்தோருக்கு செலவாகும் தொகை. பிள்ளைகளுக்கு வந்து பாருங்கள் 150 y. இவ்வளவு மொத்த தொகை தான் எங்களுக்கு 6525 ரூபாய். இப்போது பார்ப்போம். எங்களுக்கு நாங்கள் இப்போது சமன்பாடுகளை உருவாக்கி விட்டோம். இவற்றினை தீர்ப்பதன் மூலம் நாங்கள் அடுத்து அந்த முதியோர்கள் அதாவது வயது வந்தோர்களின் எண்ணிக்கையையும் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் நாங்கள் காண வேண்டும். ஆகவே நாங்கள் இப்போது இவற்றினை தீர்ப்போம். அதற்காக பாருங்கள், இது சமன்பாடு 1, இங்கே இது சமன்பாடு 2 என நாங்கள் எழுதியுள்ளோம். இந்த இவற்றிலே பாருங்கள், y இங்கே 150 y, இங்கே 2x, இங்கே 225x. சமப்படுத்துவதற்கு y இலகுவாக சமப்படுத்தலாம். முதலாம் சமன்பாட்டை 150ஆல் பெருக்கும் போது அங்கேயும் 150y கிடைக்கும். அதை நாங்கள் இரண்டாவது பகுதிக்கு இப்போது வந்துள்ளோம். ஒவ்வொருவரையும் எண்ணிக்கையையும் தனித்தனியாக காண வேண்டும். பாருங்கள், ஆகவே முதலாவது சமன்பாட்டை 150ஆல் பெருக்குவோம். 150y சாய 300x சமன் 150 தர 5 750. இப்போது இது மூன்றாவது சமன்பாடாக பெறப்பட்டுள்ளது எங்களுக்கு. ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள்
இதிலே 150 இங்கே 150 ஒரே அடையாளம். ஆகவே என்ன வித்தியாசமான அடையாளங்கள் என்றால் கூட்டுவோம், ஒரே அடையாளம் எனில் கழிப்போம். ஆகவே 2லிருந்து 3ஐ கழிப்போம். இரண்டாம் சமன்பாட்டில் இருந்து நாங்கள் இந்த மூன்றாம் சமன்பாட்டை கழிக்கின்றோம். பாருங்கள், கழிக்கும் போது 225x ஆக 150yலிருந்து 150y சய 300x கழிப்போம். சமன் 6525லிருந்து 750 கழிப்பதற்கு அது சமனாகும். அடைப்பை நீக்கும் போது பாருங்கள், இந்த 150 0 225x உடன் மறைதர மறை நேர் 300x சமன். அங்கே கழிக்கும் போது 5 12ல் 5 போனால் 7. பாருங்கள், 5ல் 0 போனால் 5, 2ல் 5 போக 12ல் 5 போனால் 7. இப்போ இது 14ல் 7 போனால் 7, 5775 ரூபாய். ஆகவே இது கூட்டும் போது எங்களுக்கு 525x 525x ஆனது 5775 என்ற வகையில் பெறப்பட்டுள்ளது. எக்ஸை காண்பதற்காக நாங்கள் 525ஆல் இருபுறமும் வகுப்போம். 525ஆல் இருபுறமும் நாங்கள் வகுக்கின்றோம். பாருங்கள், 525 ஒரு முறை, இங்கே ஒரு முறை. ஆகவே 525 எனும் போது அங்கே 2 5 52 மீதி 525க்குள் 1. ஆகவே x சமன் 11. இப்போது x சமன் 11 என்பதை கண்டுள்ளோம். இதனை நாங்கள் முதலாவது சமன்பாட்டில் அல்லது இரண்டாவது சமன்பாட்டில் பிரதியிடுவதன் மூலம் y-னை காண முடியும். பாருங்கள், இங்கே y சமன் 2x ஆக 5 உள்ளது. ஆகவே இதிலே நாங்கள் x சமன் 11ஐ சமன்பாடு 1ல் பிரதியிடுவோம். x சமன் 11ஐ சமன்பாடு 1ல் பிரதியிட அங்கே பாருங்கள், பிரதியிட அங்கே பாருங்கள், முதலாவது சமன்பாடு எங்களுக்கு y சய 2x 5, y சய 2x 5ற்கு சமனாகும். இப்போது x சமன் 11, y சய 2 தர 11 தான் 5, y சய 22 தான் 5. ஆகவே y சமன் 22 சக 5 27. ஆகவே நாங்கள் இப்போது x-இனதும் y-இனதும் பெறுமதியை நாங்கள் கண்டுள்ளோம். ஆகவே நாங்கள் இதிலிருந்து பெரியவர், அதாவது வயது வந்தோரினதும் பிள்ளைகளினதும் எண்ணிக்கையை நாங்கள் கண்டுவிட்டோம். ஆகவே நாங்கள் இதனை நாங்கள் எழுதும் போது பாருங்கள், இவ்வாறு எழுதுதல் வேண்டும். ஆகவே பாருங்கள், நாங்கள் எடுத்து 27 பிள்ளைகள், எக்ஸ் சமன் எடுத்தது வயது வந்தோர். அப்போ வயது வந்தோர் வயது வந்தோர் 11 பேர், பிள்ளைகள். கட்டாயமாக நாங்கள் இதனை குறிக்க வேண்டும், ஏனெனில் இதற்கு ஒரு புள்ளி உண்டு, 27. அது பாருங்கள், இப்போது இவற்றுக்கான புள்ளிகளை நாங்கள் பார்ப்போம். நாங்கள் முதலில் இந்த இவ்விரு சமன்பாடுகளையும் உருவாக்கினோம். அதற்காகவே இங்கே 2 சக 1 3 புள்ளிகள். அடுத்து நாங்கள் இந்த பெருக்கி சமப்படுத்துவதற்கு ஒரு புள்ளி, ஆகவே 4. அடுத்து பாருங்கள், எக்ஸை காண்பதற்கு ஒரு புள்ளி 5, வையை காண்பதற்கு ஒரு புள்ளி 6. பின்னர் இந்த வயது வந்தோர் மற்றும் பிள்ளைகளின் எண்ணிக்கையை குறிப்பதற்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 7 புள்ளிகள் வயது வந்தோர். பாருங்கள், மொத்தமாக இந்த ஏ பகுதிக்கு எங்களுக்கு 7 புள்ளிகள் பெறப்படும். இப்போ இந்த பி பகுதியை நோக்குவோம். பி பகுதியை பாருங்கள், சமநிலை 225 பி சக 3750 சிறிது அல்லது சமன் 5500 தீர்த்து பி எடுக்கத்தக்க உயர்ந்தபட்ச நிறைவன் பெருமானத்தை காண்க. அப்ப நாங்கள் முதலில் அந்த சமநிலையை முதலில் தீர்ப்போம். 225 பி சக 3750 சிறிது அல்லது சமன் 5500.
ஆகவே இந்த சமநிலையை தீர்ப்பதற்கு இருபுறமும் முதலில் இந்த 3750 கழிப்போம். 225 பி சிறிது அல்லது சமன் 5500 3750. ஆகவே 225 பி ஆனது சிறிது அல்லது சமன் கழிப்போம் 0. 0 5 போக 10 5 போனால் 5, 14 7 போனால் 7, இப்போது 1 1750. பீனை காண்பதற்கு இருபுறமும் 225 வகுப்போம். பி சிறிது அல்லது சமன் 25 வகுப்போம் 9 முறை 27 70. பாருங்கள் 27 175, அதனுடன் அங்கு 0 மீதி. அவை 70 கீழ் 9 எனில் 9 7 63 9 7. அப்போ எடுக்கக்கூடிய மிகப்பெரிய நிறைவன் தீர்வு 7. ஏனெனில் 7 9 7க்கு சமன் அல்ல, அதை விட குறைவெனில் அதுக்குள் வரக்கூடிய மிகப்பெரிய நிறைவன் 7. ஆகவே மிகப்பெரிய உயர்ந்தபட்ச பெருமானம் 7 ஆகும். ஏ பகுதிக்கு 7 புள்ளிகள், இந்த பி பகுதிக்கு 3 புள்ளிகள். இந்த 3 புள்ளிகளும் பாருங்கள், இந்த 7 என காண்பதற்கொன்று, சமநிலைய தீர்வை காண்பதற்கொன்று, சுருக்குவதற்கொன்று என மொத்தம் 3 புள்ளிகளை நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ளலாம். இப்போது நாங்கள் அடுத்த வினாவை பார்ப்போம். இது எங்களுக்கான 6வது வினா. அதாவது பாருங்கள், பகுதி 2 ஏ பகுதியில் உள்ள 6வது வினாவாகும். மொத்தம் 6 வினாக்கள் அந்த பகுதி 2 ஏ பகுதியில் காணப்படும். அதிலே முதலாவது நாங்கள் பாருங்கள் ஒருங்கம சமன்பாட்டு ஜோடிகளை தீர்த்தோம். இப்போது நாங்கள் இருபடி சமன்பாடுகள் தொடர்பான ஒரு வினாவை பிரச்சினம் ஒன்றை நாங்கள் தீர்க்க உள்ளோம். பார்ப்போம். 6வது, பின்வரும் இருதள உருவங்களும் முறையே அரை எக்ஸ் அலகுகளை உடைய ஒரு வட்டத்தின் ஓர் அரை வட்டமும், அப்ப இது ஒரு அரை வட்ட பகுதி, அதன் அரை எக்ஸ் அலகுகள், அரை எக்ஸக 2 அலகுகளை உடைய ஒரு கால்வட்டமும் ஆகும். இதன் அரை எக்ஸக 2, அதன் கால்வட்டம். இரு தள உருவங்களினதும் பரப்பளவுகள் சமனெனில் எக்ஸின் சார்பில் ஓர் இருபடி சமன்பாட்டை உருவாக்கி அதனை தீர்ப்பதன் மூலம் எக்ஸின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்திற்கு திருத்தமாக காண்க. இவ்விரண்டினதும் பரப்பளவுகள் சமனாகும். ஆகவே இந்த எக்ஸ் அலகுகள் ஆர கொண்ட அரைவட்டத்தினது பரப்பளவையும் எக்ஸக 2 அலகுகள் ஆர கொண்ட இந்த கால்வட்டத்தினது பரப்பளவையும் கண்டு இரண்டினையும் சமப்படுத்துவதன் மூலம் நாங்கள் ஒரு இருபடி சமன்பாடு ஒன்றினை உருவாக்க முடியும். அதனை தீர்ப்பதன் மூலம் இந்த எக்ஸின் பெருமானத்தை முதலாம் தசமதானத்துக்கு திருத்தமாக காண வேண்டும். வர்க்கமூலம் 2 பெருமானம் 1.41 என கொள்க. ஆரையுடைய ஒரு வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கமாகும். ஆகவே நாங்கள் முதலில் அரை வட்டத்தின் பரப்பளவை காண்போம், கால்வட்டத்தினதும் பரப்பளவை காண்போம். அரை வட்டத்தின் பரப்பளவு பாருங்கள், அரை பை, ஆரையானது எக்ஸ் ஆகையால் அரை பை எக்ஸ் வர்க்கம் என எழுதலாம். வட்டத்தின் பரப்பளவு பையார் வர்க்கம் 6 ஆரை கொண்டது. அவ எக்ஸ் ஆரை எனில் அரை பை எக்ஸ் வர்க்கம், இது அரை வட்டம். கால் வட்டத்தின் பரப்பளவு கால்வட்டத்தின் பரப்பளவு 4 ஒரு பையார் பை எக்ஸ் வர்க்கம். பை ஆரை 6 என்பது இங்கே எக்ஸ் அல்ல, எக்ஸ் ஆக 2 ஆகையால் எக்ஸ் ஆக 2 முழுவதன் வர்க்கம். ஆனால் இவ்விரு பரப்புகளும் சமனாகும். ஆகவே நாங்கள் பாருங்கள், இவ்விரு பரப்புகளும் சமனாகியால் நாங்கள் நேரடியாக இவ்விரு பரப்புகளும் சமனாகியால் நாங்கள் அரை பை எக்ஸ் வர்க்கமானது 4 ஒரு பை எக்ஸ் ஆக 2 முழுவதன் வர்க்கத்திற்கு சமன். இப்போது சுருக்கலாம். இந்த இவ்விரு பகுதிகளிலும் உள்ள பையை நீக்குவோம், 2ஆல் பெருக்குவோம், 4ஆல் பெருக்குவோம். 4 எக்ஸ் வர்க்கம், எக்ஸ் ஆக 2 முழுவதன் வர்க்கத்தை நாங்கள் எழுதலாம். எக்ஸ் வர்க்கம் சக 2 எக்ஸின் 2 மடங்கு 4 எக்ஸ் ஆக 4 என இருபடி
கோவை ஒன்றின் நிறைவர்க்கம் a சக b முழுவதன் வர்க்கம் எனில் a வர்க்கம் சக 2ab சக b வர்க்கம் என்ற வகையில் எழுதலாம். 4 2ஆல் வகுத்தால் 2 2x வர்க்கம். பாருங்கள் இப்படி அவனை தெரிஞ்சால் கொண்டுலாம் சாய x வர்க்கம் சாய 4x சாய 4 சமன் 0. 2x வர்க்கத்திலிருந்து x வர்க்கத்தை நாங்கள் கழித்தால் x வர்க்கம் சாய 4x சாய 4 சமன் 0 என்ற வகையில் நாங்கள் இங்கே பெற்றுள்ளோம். ஆகவே பாருங்கள் நாங்கள் இப்போது ஒரு இருபடி சமன்பாட்டினை நாங்கள் உருவாக்கியுள்ளோம். இதனை தீர்க்க வேண்டும். ஆகவே நாங்கள் இதனை இரு வழிகளில் தீர்க்கலாம். நிறைவர்க்கமாக்கல் முறை மூலமும் அல்லது ஒரு சமன்பாட்டினை, அதாவது அந்த x சமன் சய b சக அல்லது சய வர்க்கம் மூலம் b வர்க்கம் சய 4ac இன் கீழ் 2a எனும் சமன்பாட்டின் மூலமோ தீர்த்து கொள்ள முடியும். நாங்கள் நிறைவர்க்கமாக்கலின் மூலம் தீர்த்தலை தான் வழமையாக நாங்கள் அதனை இலகுவான ஒரு முறையாக கையாளுவோம். பாருங்கள், நிறைவர்க்கமாக்குவதற்கு இந்த 4 நாங்கள் சமனுக்கு அங்கால் கொண்டு செல்லுவோம். x வர்க்கம் சய 4x தான் 4. இதனை நிறைவர்க்கமாக்க வேண்டும் எனில் எக்ஸின் குணகத்தின் அரைவாசியின் வர்க்கத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். எக்ஸினது குணகமானது 4, 4 அரைவாசி 2, 2 வர்க்கத்தை நாங்கள் இருபுறமும் கூட்டுவோம். x வர்க்கம் சய 4x சக 4, அதே போல் அங்கேயும் 4 சக 4 எனும் போது இங்கே பாருங்கள் x சய 2 முழுவதன் வர்க்கமாக இது வரும், அதுதான் 8. பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் இதனை ஒரு வர்க்க நிறைவாக்கல் மூலம், அதை நிறைவர்க்கமாக்கல் மூலம் இதனை நாங்கள் தீர்க்க உள்ளோம். ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள் அதிலே வர்ற வர்க்க மூலம் 2இன் பெருமானத்துக்கு 1.41 என பிரதியிடுவோம். அப்ப பாருங்கள், இப்போது நாங்கள் x சய 2 ஆனது வர்க்க மூலம் 8க்கு சமன். ஆனால் அது நேர் அல்லது மறைக்கு சமன். ஏன்? நேர்பெருமானமாக இருக்கலாம் அல்லது மறைப்பெருமானம். இரு தீர்வுகள் நிச்சயமாக உங்களுக்கு வரும். ஆக x சமன் 2 சக அல்லது சய. பாருங்கள், உங்களுக்கு வர்க்க மூலம் 2 தான் 1.41 என தரப்பட்டுள்ளது. ஆனால் இது 8 என்பது ஒரு முழுமைச்சீடு ஆகியால் அதனை எளிய வடிவில் மாற்றுவோம். 4 தர 2, அதனால் எங்களுக்கு அந்த 2 பெறப்படும். பாருங்கள், x சமன் 2 சக அல்லது சய 2 சேடு 2. ஆகவே இப்போது சேடு 2 ஆனது 1.41. x சமன் 2 சக அல்லது சய 2 தர 1.41. இதிலிருந்து x சமன் 2 சக அல்லது சய 2 8, 2 நாள் பெருக்குகிறோம். அப்போ எக்ஸுக்கு இரு பரிமாணங்கள். பாருங்கள், நேர்பெருமானத்தை எடுக்கும் போது x சமன் 2 சக 2.82 அல்லது x சமன் 2 சாய 2.82. இங்கே x சமன் 4.82 அல்லது இங்கே x சமன் மறை 0.82. இப்போது பாருங்கள், எக்ஸுக்கு இரு பரிமாணங்கள் பெறப்பட்டுள்ளன. ஒன்று 4.82, மற்றது சய 0.82. எக்ஸ் ஆனது மறைப்பெருமானத்தை எடுக்க முடியாது. ஆரைகள் வட்டம் ஒன்றின் ஆரை அது நீளத்தை சார்ந்தது, அது மறைப்பெருமானத்தை எடுக்க முடியாது. ஆகவே இது பொருத்தமன்று. ஆகவே எக்ஸ் சமன் 4.82. அப்போ கிட்டிய முதலாம் தசமதானத்துக்கு 4.8 என்ற வகையில் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆம் மாணவர்கள், நாங்கள் இதற்கு புள்ளிகளை இடுவோம். பாருங்கள், அரை வட்டத்தின் பரப்பளவுக்கு ஒரு புள்ளி, இங்கே கால் வட்டத்தின் பரப்பளவு காண்பதற்கு 2 புள்ளிகள், இவை இரண்டையும் சமப்படுத்துவதற்கு ஒரு புள்ளி, மொத்தமாக 4 புள்ளிகள். இப்போது இங்கே இதை சுருக்கி விடையை எடுப்பதற்கு, இந்த விரிவு எழுதுவதற்கு ஒரு புள்ளி, எக்ஸ் வர்க்கம் சய 4x சய 4 சமன் 0 என காண்பதற்கு ஒரு புள்ளி, 6. அடுத்து இங்கே இதனை நிறைவர்க்கமாக்கி சமப்படுத்துவதற்கு ஒரு புள்ளி. பாருங்கள், 3 6 7 புள்ளிகள். அடுத்து இங்கே இந்த சேடு 2 சேடு 2 என்பதை குறிப்பதற்கு ஒரு புள்ளி, 8. அடுத்து இது பொருத்தமற்றது என குறிப்பதற்கு ஒரு புள்ளி, அதாவது பொருத்தமானது தெரிந்தெடுப்பதற்கு அல்ல பொருத்தமற்றது என கூறுவதற்கு ஒரு புள்ளி, விடையை முதலாம் தசமதானத்தில் கொடுப்பதற்கு ஒரு புள்ளியாக
மொத்தம் 10 புள்ளிகள். ஆகவே மாணவர்களே, இந்த பகுதி 2 A பகுதியில் உள்ள 6 வினாக்களையும் நாங்கள் பார்த்துள்ளோம். அடுத்து பகுதி 2 B பகுதியில் உள்ள 6 வினாக்களையும் நோக்குவோம். பாருங்கள், இப்போது 7வது வினா. வழமையாக இந்த 7வது வினா எங்களுக்கு இந்த கூட்டல் விருத்தி பற்றியதாகவே அமையும். கூட்டல் விருத்தியும் அடுத்து அதனை தொடர்ந்து பெருக்கல் விருத்தியுமான இந்த வினாக்கள்லாம் எங்களுக்கு 2 பகுதிகளாக வினவப்படும். சில வேளைகளில் ஒரே பகுதியாக கூட்டல் விருத்தி மாத்திரமே எங்களுக்கு வினவப்படுவதும் உண்டு. அதிலேயே பகுதி ஒத்த செங்கற்களை பயன்படுத்தி ஒரு கிடைநிலத்தின் மீது ஒரு நிலைக்குத்து சுவர் பின்வருமாறு கட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், சுவரின் முதலாம் நிரை 106 செங்கற்களை கொண்டுள்ளது. முதலாம் நிரைக்கு மேலே உள்ள ஒவ்வொரு நிரையிலும் இருக்கும் செங்கற்களின் எண்ணிக்கை அதற்கு அடுத்ததாக கீழே உள்ள நிரையில் இருக்கும் செங்கற்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க 3 குறைவாகும். இறுதி நிரையில் ஒரு செங்கல் மாத்திரம் உள்ளது. முதலாவது பகுதி, இச்சுவரில் உள்ள செங்கல் நிறைகளின் எண்ணிக்கையை காண்க. இச்சுவரை அமைப்பதற்கு பயன்படுத்தப்படும் செங்கற்களின் மொத்த எண்ணிக்கையை காண்க. அடுத்த பகுதி பாருங்கள், பி பகுதிக்கு செல்லுவோம். ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 2 ஆகும். அவ்விருத்தியின் பொது விகிதம் நேராக இருக்கும். அதே வேளை இரண்டாம் உறுப்பினதும் மூன்றாம் உறுப்பினதும் கூட்டுத்தொகை 24 ஆகும். இவ்விருத்தியின் பொது விகிதத்தை காண்க. இவ்விருத்தியின் 7ஆம் உறுப்பு 1458 என காட்டுக. ஆகவே பாருங்கள், இப்போது நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக நோக்குவோம். முதலில் இந்த இப்பகுதியை பார்ப்போம். ஒத்த செங்கற்களை பயன்படுத்தி ஒரு கிடைநிலத்தின் மீது ஒரு நிலைக்குத்து சுவர் பின்வருமாறு கட்டப்பட்டுள்ளது. பாருங்கள், அதிலே முதலாம் சுவரில் 106 செங்கற்களை கொண்டுள்ளது. முதலாவது நிரையில் 106. அடுத்த நிரையை பார்ப்போம். முதலாம் நிரைக்கு மேலே உள்ள ஒவ்வொரு நிரையிலும் இருக்கும் செங்கற்களின் எண்ணிக்கை அதற்கு அடுத்ததாக கீழே உள்ள நிரையில் இருக்கும் செங்கற்களின் எண்ணிக்கையிலும் பார்க்க 3 குறைவாகும். அடுத்தது 103, 100 என்றவாறு குறைந்து கொண்டு செல்லும். இறுதி நிரையில் ஒரு செங்கல் மாத்திரம் உண்டு. ஆகவே பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் ஒரு தொடர்பை கட்டி எழுப்பலாம். A = 106, பொது வித்தியாசம் D = -3 குறைகின்றது. L இந்த இறுதி உறுப்பு 1. உறுப்புகளின் எண்ணிக்கை தான் எங்களுக்கு தெரியாது. அதுதான் எங்களுக்கான முதலாவது வினா. இச்சுவரில் உள்ள செங்கல் நிறைகளின் எண்ணிக்கையை காண்க. ஆகவே நாங்கள் இப்போது பார்ப்போம். இந்த Tn என்பதை நாங்கள் பிரதியிட முடியும். Tn = A சக n/1 எனும் அந்த சமன்பாட்டினை பயன்படுத்தி நாங்கள் இங்கே இந்த எண்ணை காண முடியும். பாருங்கள், இறுதி உறுப்பு 1, அதாவது எண்ணாவது உறுப்பு 1, A 106 சக n/1 தர D -3 ஆகும். 1 = 106 சய 3 எண் மறை தர மறை நேர் 3 1 = 109 சய 3 எண். அது சய 3 எண் 1 சய 109 ஆகும். அவை சய 108 தான் சய 3 எண்ணாக காணப்படும். இறுதியில் 2 மறைகளையும் சுருக்கும் போது எண்ணை காண முடியும். எண்ணானது பாருங்கள் 3 9 6. ஆகவே மொத்தமாக 36 நிறைகள் இங்கே காணப்படும். 36 நிறைகள் இங்கே காணப்படும். இரண்டாவது பகுதி பாருங்கள். இச்சுவரை அமைப்பதற்கு பயன்படுத்தும் செங்கற்களின் மொத்த எண்ணிக்கையை காண்பதற்கு பாருங்கள், இருவேறு சமன்பாடுகள் உண்டு. Sn = n 2, 2a சக n/1 தர D என்பதையும் அல்லது Sn = n 2, a சக l என்பதையும் பயன்படுத்த முடியும். இங்கே இறுதி உறுப்பு தெரியுமாகையால் நாங்கள் a சக l பயன்படுத்த முடியும். அது சுலபமான ஒன்று. n ன் கீழ் 2 a சக l. ஆகவே மொத்தமாக எங்களிடம் 36 நிறைகள் உண்டு. 36 ன் கீழ் 2, முதலாவது உறுப்பு 106, இறுதி உறுப்பு 1. அவை 18 தர 107. அவை நாங்கள் 18 107 பெருக்குவோம். 8 56, 8 7 0 1. பாருங்கள், 6 12 9. 1926 செங்கற்கள் இங்கே காணப்படும். ஆகவே மாணவர்களை பாருங்கள், இப்போது இந்த A பகுதிக்குரிய புள்ளிகளை பார்ப்போம்.
பாருங்கள், இங்கே முதலாம் உறுப்பு மற்றும் பொது வித்தியாசத்தை காண்பதற்கு ஒரு புள்ளி, அடுத்து இந்த சமன்பாட்டுக்கு ஒரு புள்ளி, பிரதியிடுவதற்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 4 புள்ளிகள் முதலாவது பகுதிக்கும். இரண்டாவது இங்கே பாருங்கள், இந்த சமன்பாட்டுக்கும் விடைக்குமாக ஒரு புள்ளி, மொத்தம் 6 புள்ளிகள். ஆகவே மாணவர்களே, நாங்கள் இப்போது நாங்கள் ஏ பகுதியை பார்த்தோம். பி பகுதிக்கு செல்லுவோம். ஒரு பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 2 ஆகும். அவ்விருத்தியின் பொது விகிதம் நேராக இருக்கும். அதே வேளை இரண்டாம் உறுப்பினதும் மூன்றாம் உறுப்பினதும் கூட்டுத்தொகை 24 ஆகும். முதலாவது பகுதி, இவ்விருத்தியின் பொது விகிதத்தை காண்க. இவ்விருத்தியின் 7ஆம் உறுப்பு 1458 என காட்டுக. பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் முதலாவது பகுதியை பார்ப்போம். பெருக்கல் விருத்தியின் முதலாம் உறுப்பு 2, a சமன் 2. பொது விகிதம் நேராக இருக்கும். அதே வேளை இரண்டாம் உறுப்பினதும், அதாவது ஏஆர் சக ஏஆர் வர்க்கத்தின் கூட்டுத்தொகை 24. பாருங்கள், முதலாம் உறுப்பு ஏ, இரண்டாம் உறுப்பு ஏஆர் என எழுதலாம், மூன்றாம் உறுப்பை ஏஆர் வர்க்கம் என எழுதலாம். ஆகவே இதிலிருந்து பாருங்கள், நாங்கள் ஏ 2r சக 2r வர்க்கம் சமன் 24. இதிலிருந்து நாங்கள் 2 வகுப்போம். r சக r வர்க்கம் சமன் 12. இது ஒரு ஒழுங்குக்கு கொண்டு வரும்போது r வர்க்கம் சக r சக 12 தான் 0 என்ற ஒரு தொடர்பை பெற்றுக்கொள்ளலாம். அந்த 12 கொண்டு வந்து r வர்க்கத்தை முன்னுக்கு எழுதியுள்ளோம். அப்போ இது ஒரு இருபடி மூவுறுப்பு கோவை. பெருக்கம் மறை 12, வித்தியாசம் 1. ஆகிய நாம் உண்டு 12. நாம் உண்டு 12 ஆகையால் r வர்க்கம் சக 4r சய 3r சய 12 என எழுதலாம். பாருங்கள், 4 ஆறில் 3r போனால் 1r, நேர் 4 மர 3 மறை 12. 6ஐ பொது எடுப்போம், r சக 4, சய 3 எடுப்போம், இங்கேயும் r சக 4. ஆகவே r சக 4 r சய 3 0. ஆகவே இங்கேயும் 2 தீர்வுகள். இதனை நாங்கள் நேரடியாக எழுத முடியும். r சக 4 r சய 3 எனவும் எழுத முடியும் நேரடியாகவே. இதிலிருந்து பாருங்கள், r சக 4 0, r சய 3 0. இதிலிருந்து r சமன் 3, r சமன் மர 4. பொது விகிதம் நேராக அமைவதால் r சமன் 3 என நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அப்போ a சமன் 2, r சமன் 3. ஏன் இது பொருத்தமற்றது, மறை 4. ஏன் அங்கே நேரான பொது விகிதமானது நேர் என சொல்லப்பட்டுள்ளது. 7ஆம் உறுப்பு 1458 என காட்டுக. அவை பாருங்கள், இதன் இரண்டாவது பகுதி பாருங்கள், ஏஆரின் 6. அவ்வளவுதான். ஏ எவ்வளவு? 2 தர 3 6. ஆகவே 2 தர 3 6 எங்களுக்கு தெரியும் மாணவர்களே. 3 9, 9 தர 3 27, 27 தர 3 81, 81 3ஆல் பெருக்கினால் 243. அதனை நாங்கள் 3ஆல் பெருக்கினால் 729. அதனை பெருக்கும் போது எங்களுக்கு 1458 கிடைக்கும். இங்கே எங்களுக்கான இந்த புள்ளிகள் பாருங்கள், இதிலே நாங்கள் புள்ளிகளை பெற்றுக்கொள்ளலாம். இதிலே இந்த தொடர்பை எழுதுவதற்கு ஒரு புள்ளி, அடுத்து இந்த காரணிகளின் பெருக்கமாக எழுதுவதற்கு ஒரு புள்ளி, இந்த பெருக்கத்துக்கு இந்த r சக 4 r சக 3 இவ்வளவு நாங்கள் படிமுறையாக எழுதியுள்ளோம். நீங்கள் நேரடியாக தெரிந்தால் இவ்வாறு எழுதி கொள்ள முடியும். இங்கே சரியான ஆரை, அதாவது இந்த பொது விகிதம் நேர் 3 என காண்பதற்கு ஒரு புள்ளியும், இங்கே இந்த 2 தர 3 6 என எழுதுவதற்கு ஒரு புள்ளி. ஏனெனில் விடை அங்கே தரப்பட்டுள்ளது. விடைக்குரிய புள்ளி இங்கே இல்லை. அங்கே 7ஆம் உறுப்பு 1458 என காட்டுக என தான் கேட்கப்பட்டுள்ளது. அதுக்குரிய படிமுறைக்கு மட்டும்தான் அங்கே புள்ளி. இது உங்களுக்கான 7வது வினா. 8வது வினாவுக்கு செல்லுவோம். பாருங்கள் 8வது வினாவை. பின்வரும் அமைப்புகளுக்கு 1 சென்டிமீட்டர் மில்லிமீட்டர் அளவுடைய ஒரு நேர் விளிம்பையும் ஒரு கவராயத்தையும் மாத்திரம் பயன்படுத்துக. அமைப்பு கோடுகளை தெளிவாக காட்டுக. பாருங்கள், முதலாவது பகுதி AB சமன் 8 சென்டிமீட்டர், AC சமன் 7.5 சென்டிமீட்டர், BAC எனும் கோணம் 60 பாகையாக இருக்குமாறு முக்கோணி ABCயை அமைக்க. இரண்டாவது பகுதி பாருங்கள், கோணம் ACBயின் கோண இருவுராக்கியை அமைக்க.
மூன்றாவது சிடி சமன் 5 சென்டிமீட்டராக இருக்குமாறு பக்கம் பிசி மீது புள்ளி டியை குறித்து புள்ளி டியில் பக்கம் பிசியை தொடுவதும் கோணம் ஏசிபியின் கோண இருவுராக்கி மீது மையமோ இருப்பதுமான வட்டத்தை அமைக்க. நான்காவது, மேலே அமைத்த வட்டத்திற்கு பியிலிருந்து வேறொரு தொடலியை அமைத்து அது வட்டத்தை தொடும் புள்ளியை இ என பெயரிடுக. ஐந்தாவது பகுதி, புள்ளி பி ஆனது நீட்டப்பட்ட பியின் மீதும் பிஏபி சமன் ஏபிஏ ஆகவும் இருப்பின் அந்த கோணம் பிஏபி ஆனது ஏபி எனும் கோணத்துக்கு சமனாக இருப்பினும் ஒரு இருசமபக்க முக்கோணி ஏபிபியை அமைக்க. ஆகவே நாங்கள் இப்போது படிமுறை ரீதியாக நாங்கள் இந்த அமைப்பு கேள்விகளை அமைப்போம். பாருங்கள், இந்த அமைப்பு என்பது கேத்திர கணித அமைப்புகள் மிக முக்கியமானது ஒன்று. இதிலே நாங்கள் புள்ளிகளை மிக இலகுவாக பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக நாங்கள் சரியான அளவீடுகளில் நாங்கள் இந்த அமைப்புகளை வரைந்து கொள்ளுதல் வேண்டும். ஆகவே நாங்கள் இப்போது பாருங்கள், மிக இலகுவாக முதலில் ஏபி சமன் 8 சென்டிமீட்டர், ஏசி சமன் 7.5 சென்டிமீட்டர், பிஏசி 60 பாகையாக உள்ள ஒரு முக்கோணி ஏபிசியினை அமைக்க உள்ளோம். முதலில் ஒரு நேர்கோட்டு துண்டத்தை நாங்கள் வரைந்து கொள்ளுவோம். அதிலே 8 சென்டிமீட்டர் நீளமான ஏபி என்ற நேர்கோட்டை வரைய வேண்டும். முதலில் நேர்கோடு ஒன்றினை வரைவோம். அதிலே 8 சென்டிமீட்டர் நீளமான நேர்கோட்டு துண்டம் ஒன்றை வரைதல் வேண்டும். எட்டு சென்டிமீட்டர் நாங்கள் பெற்றுக்கொள்வோம். நாங்கள் கவராயத்தினால் அளந்து இதிலே குறிக்க உள்ளோம். ஆகவே பாருங்கள், இப்போது ஏ பி 8 சென்டிமீட்டர் என நாங்கள் கண்டுள்ளோம். ஏசி 7.5 சென்டிமீட்டராக இருக்க வேண்டும். ஆனால் பிஏசி 60 பாகை, பிஏசி 60 பாகை. நாங்கள் இப்போது அப்போ ஏ எனும் கோணம் 60 பாகை ஆகையால் நாங்கள் ஒரு வில்லினை வரைந்து கொள்ளப் போகிறோம். அதிலே நாங்கள் அந்த வில்லை மீண்டும் ஒரு முறை அறையை மாற்றாது வெட்டும் போது அது 60 பாகை எங்களுக்கு பெறப்படும். இப்போது இவை இரண்டையும் இணைப்போம். ஏனும் புள்ளியையும் அந்த இடைவெட்டப்பட்ட கோட்டையும் இணைக்கும் போது எங்களுக்கு 60 பாகை கிடைக்கப்பெறும். இப்போது இந்த கோணம் 60 பாகை, ஏசி இந்த நேர்கோட்டில் இதில் உள்ள ஒரு புள்ளி தான் சி ஆக இருக்க போகிறது. அது 7.5 சென்டிமீட்டர் தூரத்தில் காணப்படும். 7.5 சென்டிமீட்டர் தூரத்தில் காணப்படுவதால் நாங்கள் முதலில் அதை அமைப்போம். இப்போது பாருங்கள், இது சி எனும் புள்ளியை அமைத்து அதனை நாங்கள் நீட்டுவோம். இது சி எனும் புள்ளி, அதனை இணைப்போம். இப்போது முக்கோணி ஏபிசியினை பூரணப்படுத்தி உள்ளோம். அடுத்து பாருங்கள், ஏசிபி எனும் கோணத்தின் இருகூறாக்கி அமைப்போம். இந்த ஏசிபி எனும் கோணத்தின் கோண இருகூறாக்கி அமைப்பதற்காக பாருங்கள், நாங்கள் இப்போ சியில் வைத்துக்கொண்டு கோண இருகூறாக்கி அமைக்க உள்ளோம். அதற்காக ஒரு வில்லினை வெட்டுகிறோம். அந்த வில்லானது இந்த இரு புயங்களையும் தொட்டு செல்லும் புள்ளியில் வைத்து மீண்டும் ஒரு வில்லை நாங்கள் வெட்டுவோம். ஆரையை மாற்றக்கூடாது. அவை இரண்டும் சந்திக்கும் புள்ளியையும் அந்த உச்சி புள்ளியை நாங்கள் இணைப்போம். இந்த சியுடன் அவற்றை இணைப்பதன் மூலம் எங்களுக்கான இந்த கோண இருகூறாக்கியை நாங்கள் வரைந்து கொள்ள முடியும். ஆகவே மாணவர்களை பாருங்கள், இப்போது இவற்றுக்குரிய புள்ளிகள் முதலில் நாங்கள் இந்த முக்கோணியை அமைப்பதற்கு 3 புள்ளிகளும் இந்த கோண இருகூறாக்கி அமைப்பதற்கு 2 புள்ளிகளுமாக
மொத்தம் 5 புள்ளிகள். இந்த முக்கோணியை அமைப்பதற்கு முதலில் ஏபியை அமைப்பதற்கு ஒரு புள்ளி, பின்னர் இந்த கோணத்தை அமைப்பதற்கு ஒரு புள்ளி, முக்கோணியை ஏசியை குறித்து இந்த முக்கோணியை பூரணப்படுத்துவதற்கு ஒரு புள்ளியும், இந்த கோண இருவுராக்கிக்கு 2 புள்ளியுமாக மொத்தம் 5 புள்ளிகள். அடுத்து நாங்கள் பார்ப்போம் மூன்றாவது பகுதியை பார்ப்போம். சிடி சமன் 5 சென்டிமீட்டர் ஆக இருக்குமாறு பக்கம் பிசி மீது டியை குறித்து, அதாவது பாருங்கள், சிடி சமன் 5 சென்டிமீட்டர் ஆக இருக்குமாறு பக்கம் பிசி மீது டி எனும் புள்ளியை நாங்கள் குறிக்க உள்ளோம். புள்ளி டியில் பக்கம் பிசியை தொடுவதும் கோணம் ஏசிபியின் கோண இருவுராக்கி மீது மையம் ஓ இருப்பதுமான அந்த வட்டத்தை வரைய வேண்டும். ஆகவே முதலில் நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக செய்வோம். சிடி 5 சென்டிமீட்டர், சிடி 5 சென்டிமீட்டர். ஆகவே நாங்கள் 5 சென்டிமீட்டர் எடுப்போம். கவராயத்தில் அதை அளந்து கொள்ளுவோம். பூஜ்ஜியத்தில் வைத்து 5 சென்டிமீட்டர் நாங்கள் அளந்து கொள்கிறோம். இப்போது அதை சியில் வைத்து சிடி 5 சென்டிமீட்டர் ஆகையால் நாங்கள் அதை குறிக்கின்றோம். அவை பாருங்கள், இப்போது இந்த புள்ளி டி 5 சென்டிமீட்டர், இப்போது சிடி 5 சென்டிமீட்டர், பக்கம் பிசி மீது புள்ளி டியை குறித்தாச்சு. புள்ளி டியில் பக்கம் டியில பிசியை தொடுவதும், அப்ப பிசியை டியில் தொடுவது எனில் அந்த பிசியானது தொடலியாக அமையும் அந்த தொடுபுள்ளி டி அந்த வட்டத்துக்கு. ஏசிபியின் கோண இருகூறாக்கி மீது மையம் உள்ளதுமான. ஆகவே நாங்கள் இப்போது பாருங்கள், இதிலே தொடலி தொடுபுள்ளியில் உள்ள ஆரைக்கு செங்குத்தொன்றபடியால் நாங்கள் இப்போது இதுக்கு ஒரு செங்குத்தொன்றை டியில் வரைவோம். அது இருகூறாக்கியில் சந்திக்கும் புள்ளிதான் அந்த வட்டத்தின் மையமாக அமையும். ஆகவே முதலில் இந்த செங்குத்தொன்றை நாங்கள் வரைவோம். தொடலி தொடுபுள்ளியில் உள்ள ஆரைக்கு செங்குத்தாகையால் நாங்கள் இதிலே டியில் இருந்து இந்த பிசிக்கு ஒரு செங்குத்தொன்றை அமைக்க உள்ளோம். பாருங்கள், சிறிது ஆரியை நாங்கள் நீட்டி இப்போது ஒரு செங்குத்தை நாங்கள் வரைவோம். ஆரையை மாற்றாது இரு விற்களிலும் வைத்து வெட்டுவதன் மூலம் நாங்கள் செங்குத்தை வரைந்து கொள்ள முடியும். ஆகவே நாங்கள் இப்போது நேர்விளிம்பையும் பென்சிலையும் பயன்படுத்தி அதை இணைப்போம். இப்போது இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளிதான் ஓ ஆக அமையும். பாருங்கள், அடுத்து வட்டத்தை நாங்கள் அமைக்க வேண்டும். இந்த புள்ளி மையத்தை நாங்கள் இணைத்து கண்டு கொண்டோம். அதாவது இந்த இரு கூறாக்கினதும் இது செங்குத்தாக அமையும், ஏனெனில் பிசி இடையில் தொடுவதுமாகும். ஆகவே இப்போது இந்த வட்டத்தை நாங்கள் வரைய உள்ளோம். ஓவை மையமாக கொண்டதும் ஓடியை ஆரியாகவும் உடையதுமான வட்டத்தினை நாங்கள் வரைந்து கொள்ள போகிறோம். பாருங்கள் மாணவர்களே, இந்த வட்டம் டியினூடாக செல்ல வேண்டும். ஓ மையமாக இருக்க வேண்டும். நாங்கள் வட்டத்தினை அமைத்துள்ளோம். மேலே அமைத்த வட்டத்திற்கு பியிலிருந்து வேறொரு தொடலி, அப்போ பியிலிருந்து வேறொரு தொடலியை நாங்கள் அமைக்க வேண்டும் எனில் அந்த பிடியின் நீளமும் இப்போது வரைய உள்ள அந்த தொடலியின் நீளமும் சமனாக இருத்தல் வேண்டும். ஏனெனில் வெளிப்புள்ளி ஒன்றிலிருந்து வட்டத்துக்கு வரையும் தொடலிகள் நீளத்தில் சமனாகும். அது வட்டத்தை தொடும் புள்ளியை இ என பெயரிடுக. அப்போ பாருங்கள், நாங்கள் இப்போது பியிலிருந்து பாருங்கள் இந்த தூரத்தை அளப்போம். கவராயத்தின் மூலமே நாங்கள் அளந்து கொள்வோம்.
அதை பியில் வைத்துக்கொண்டு நாங்கள் அந்த வட்டத்தை வெட்டுமாறு நாங்கள் வரைவோம். அந்த புள்ளியில் தான் வட்டத்தை அது தொடும். ஆகவே இவற்றில் இணைக்கும் போது பாருங்கள், இதுதான் மற்றைய தொடலியாக அமையும். ஆகவே பாருங்கள், இப்போது அந்த புள்ளி ஈ ஆகும். பாருங்கள், நாங்கள் முதலில் அந்த பிடியை அமைப்பதற்கு ஒரு புள்ளி, அந்த டியில் செங்குத்து வரைவதற்கு ஒரு புள்ளி, ஓவை மையமாக கொண்டு வட்டத்தை வரைவதற்கு ஒரு புள்ளி என அங்கே 3 புள்ளிகளும். இப்போது ஈ என பெயரிடுவதற்கு அங்கே தொடலியை அமைத்து அதனை ஈ என பெயரிடுவதற்கு ஒரு புள்ளியுமாக மொத்தம் 4. ஏற்கனவே அங்கே 5, இப்போது 4, மொத்தமாக 9 புள்ளிகள். இறுதி பகுதியை நோக்குவோம். பாருங்கள் மாணவர்களே, இப்போது புள்ளி பி ஆனது நீட்டப்பட்ட பிஇ மீதும், அப்ப நீட்டப்பட்ட பிஇ மீதும் புள்ளி ஒரு பியினை குறிக்க வேண்டும். அதே வேளை பிஏபி ஆனது பிஏபி ஆனது ஏபிஇ எனும் கோணத்திற்கு சமனாக அமையுமாறும் இரு சமபக்க முக்கோணி ஒன்றை ஏபிபியை நாங்கள் அமைக்க வேண்டும். பாருங்கள், இப்போது எங்களுக்கு இந்த புள்ளி பி ஆனது நீட்டப்பட்ட பிஇ மீது அமைய வேண்டும். அதே நேரம் இந்த 2 கோணங்களும் அந்த பியினை இணைக்கும் போது கிடைக்கின்ற அந்த பிஏபி எனும் கோணமும் ஏபிபி எனும் கோணமும் சமனாக அமைதல் வேண்டும் எனில் அது ஒரு இரு சமபக்க முக்கோணியாக அமைதல் வேண்டும். ஆகவே மாணவர்களை பாருங்கள், இது இரு சமபக்க முக்கோணியாக அமைதல் வேண்டும் எனில் இந்த ஏயிலிருந்து பியிலிருந்து சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்காக அது அமைதல் வேண்டும். ஆகவே நாங்கள் இப்போது இந்த ஏபியின் செங்குத்திரு சமகூராக்கியை நாங்கள் அமைத்துக் கொள்ளுவோம். அந்த செங்குத்திரு சமகூராக்கியில் உள்ள அந்த ஒரு புள்ளிதானது பி ஆக அமையும். ஆகவே நாங்கள் இப்போது ஏபியின் செங்குத்திரு சமகூராக்கியை அமைப்போம். பாருங்கள், ஏயிலிருந்து ஏபிக்கு மேலும் கீழும் ஒரு வில்லினை வெட்டுவோம். அதே போன்று பியிலிருந்தும் ஏபிக்கு மேலும் கீழும் இருவிற்களை வெட்டுகிறோம். இவை இரண்டும் சந்திக்கும் புள்ளிகளை நாங்கள் இணைத்து நீட்டுவோம். ஆகவே அதுதான் பாருங்கள் எங்களுக்கு ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரத்தில் அசையும் புள்ளியின் ஒழுக்காக அமையும். அது பாருங்கள், எங்கே இது பி ஆக அமையும். அந்த புள்ளி, இந்த இரண்டும் சந்திக்கும் புள்ளிதான் பி ஆக அமையும். அதாவது பி எனும் நேர்கோட்டிலே உள்ள அந்த புள்ளி தான் பி ஆக அமையும். அது பாருங்கள், ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரத்தில் அசையும் புள்ளியினொழுக்கு அவ்விரு புள்ளிகளை இணைக்கும் நேர்கோட்டின் இருசமவெட்டி செங்குத்தாக அமையும். இந்த இருக்கும் ஒரு புள்ளி, மொத்தமாக 10 புள்ளிகள். ஆகவே நாங்கள் இப்போது 8வது வினாவான இந்த கேந்திர கணித அமைப்புகள் தொடர்பாக நாங்கள் நோக்கினோம். ஆகவே பாருங்கள், இப்போது இது ஒரு இருசமபக்க முக்கோணி எனும் போது அந்த சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாகும். ஆகவே பாருங்கள், ஏபிஇயும் பிஏபியும் சமனாக அமையும். இது 8வது வினா. 9வது வினாவுக்கு செல்லுவோம். 9வது வினாவை பாருங்கள். ஏ, பி, சி ஆகியன உருவில் தரப்பட்டுள்ள வட்டத்தின் மீது உள்ள 3 புள்ளிகளாகும். சிபி ஆனது தரப்பட்டுள்ள வட்டத்தின் ஒரு விட்டமாகும். சிபி ஆனது தரப்பட்டுள்ள அந்த வட்டத்தின் ஒரு விட்டமாக அமையும். நீட்டப்பட்ட கோடு சிபியும் புள்ளி ஏயில் வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடலியும், அப்ப புள்ளி ஏயில் இந்த வட்டத்துக்கு வரையப்பட்ட தொடலியும் கியூவில் சந்திக்கின்றன. மேலும் கியூவில் இருந்து வட்டத்துக்கு வரையப்பட்டுள்ள மற்ற தொடலி மீது புள்ளி இ ஆனது சிஏக்யூ ஒரு வட்ட நாட்பக்கலாக இருக்குமாறு சிஏக்யூஇ ஒரு வட்ட நாட்பக்கலாக இருக்குமாறு உள்ளது. ஏசிபி ஆனது எக்ஸ் பாக எனின் பிசிஇ எனும் கோணமானது 3x என காட்டுக. பிசிஇ எனும் இந்த கோணத்தை நாங்கள் 3x என காட்ட வேண்டும். ஆகவே நாங்கள் பாருங்கள், ஒவ்வொரு படிமுறையாக நாங்கள் இதனை கொண்டு வருவோம். பார்ப்போம். முதலில் நாங்கள் தெரியும் பிசி ஆனது விட்டம் எனும் போது அரைவட்ட கோணம் செங்கோணம். அத்துடன் நாங்கள் குறிக்க முடியும் இந்த ஒன்று விட்ட துண்ட கோணங்கள் சமன். இது எக்ஸ் எனில் இதுவும் எக்ஸ் பாகையாக அமையும். பிஏக்யூ ஆனது எக்ஸ் ஆக அமையும். பாருங்கள், இது எக்ஸ் எனில் இது ஒன்று விட்ட துண்ட கோணமாகையால் எக்ஸ் ஆக அமைந்துள்ளது.
மேலும் பார்ப்போம் மாணவர்களை, நாங்கள் இந்த கோணத்துக்கும் இந்த கோணத்துக்கும் இடையிலான ஒரு தொடர்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் பாருங்கள், இது ஒரு தொடலி. இந்த கியூவில் இருந்து வரையப்பட்டுள்ள கவனியுங்கள் மாணவர்களே, வெளிப்புள்ளி கியூவில் இருந்து வரையப்பட்டுள்ள தொடலிகள். ஆகவே பாருங்கள், இந்த ரெண்டும் சமனாகும், இந்த கோணங்கள் இரண்டும் சமனாகும். சரியா மாணவர்களே? வெளிப்புள்ளி பாருங்கள், அந்த வட்டத்தின் மையத்தையும் வெளிப்புள்ளியையும் இணைக்கும் கோடு அந்த இரு தொடலிகளுக்கு இடையிலான கோணத்தை இரு சம கூறிடும். ஆகவே அதையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து பாருங்கள், இது ஒரு வட்ட நாட்பக்கல் என தரப்பட்டுள்ளது. பாருங்கள், இது CAQE ஒரு வட்ட நாட்பக்கல் எனும் போது அதன் எதிர்கோணங்கள் மிக நிரப்பி எனும் தொடர்பையும் பயன்படுத்தி நாங்கள் இதனை நிறுவ உள்ளோம். அப்ப பார்ப்போம் பாருங்கள், இது x, இது 90, இதுவும் x. ஆகவே இந்த ACQ எனும் முக்கோணியில் இந்த AQC எனும் இந்த கோணத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை XRவில் பெறலாம். ஆகவே பாருங்கள், இது தெரிந்தால் இதுவும் மற்றதையும் காண முடியும். இது ரெண்டும் சமனாகும். ஆகவே அதனை முதலில் காணுவோம். பாருங்கள், முதலில் நாங்கள் BAQவை எழுதுவோம் x என. அதற்குரிய காரணம் ஒன்றுவிட்ட துண்ட கோணங்கள். ஒன்றுவிட்ட துண்ட கோணங்கள். ஆகவே அந்த கோணம் x எனும் போது நாங்கள் இப்போது இந்த முக்கோணி ACQவினை எடுத்துக்கொள்ளுவோம். முக்கோணி ACQவில் முக்கோணி ஒன்றின் அந்த அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையை எழுதுவோம். இந்த A எனும் கோணம், C எனும் கோணம், Q எனும் கோணம். பாருங்கள், ACQ சக CAQ சக AQC சமன் 180 பாகை. இது முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகையாக அமையும். கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையும் மாணவர்களே. பாருங்கள், இது ACQ ஆனது x, CAX இப்போ CAQ நாங்கள் கண்டுள்ளோம். இது 90 அரைவட்ட கோணம் செங்கோணம். அத்துடன் இந்த x 90 சக x. x உடன் நாங்கள் இந்த AQCயினை நாங்கள் கூட்டுவோம். AQCயினை கூட்டினால் எங்களுக்கு அது 180 பாகை. நாங்கள் இதிலே காண வேண்டியது AQCயினை. ஆகவே இது 90 சக 2x சக AQC தான் மாணவர்களே 180 பாகைக்கு சமனாகும். இதிலிருந்து நாங்கள் AQCயினை காணுவோம். இந்த 180 இருந்து 90 சக 2xஐ கழிக்க வேண்டும். ஆகவே சுருக்குவோம் பாருங்கள். AQC சமன் 90 கழித்தால் 90 சாய 2x என்ற வகையில் பெற்றுக்கொண்டோம். ஆனால் இது இரண்டும் சமன். ஆகவே நாங்கள் இப்போது AQE எழுதலாம் இந்த AQCயின் இருமடங்கு என. ஏனெனில் அந்த வெளிப்புள்ளி ஒன்றிற்கு வரையப்பட்ட தொடலிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை அந்த வெளிப்புள்ளிக்கும் அந்த மையத்துக்கும் இடையிலான நேர்கோடு இரு சம கூறிடும். இது எங்களுக்கான தேற்றம். அப்ப பாருங்கள், இதனது இருமடங்கு. ஆனால் இது வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள். ஆகவே மிக நிரப்பியாகும். அவ்வளவு தொடர்பை எழுதினமோ நாங்கள் இதற்கான அந்த விடையினை பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப பாருங்கள், இதிலிருந்து AQE ஆனது இருமடங்கு AQCக்கு சமன். தொடலி வெளிப்புள்ளிக்கும் மையத்துக்கு இடைப்பட்ட கோடு தொடலிக்கு இடைப்பட்ட அந்த தொடலிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை இரு சம கூறிடும். தொடலிகளுக்கு இடைப்பட்ட கோணத்தை இரு சம கூறிடுவதால் இது இருமடங்காக அமைகிறது. ஆகவே AQE நாங்கள் எழுதலாம் இருமடங்கு 90 சய 2x என.
ஆக நாங்கள் இப்போது இது AQEC AQEC என்பது ஒரு வட்ட நாட்பக்கல் ஆகையால் அதன் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பி வட்ட நாட்பக்கல் என்பது தரப்பட்டுள்ளது. ஆக பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் எழுதலாம் AQEயும் அடுத்து பாருங்கள் ACEயும் 180 பாகை வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிகை நிரப்பியாகும். மிக இலகுவாக பாருங்கள், அது வட்ட நாட்பக்கல் என தரப்பட்டுள்ளது. AQE ஆனது இப்ப கண்டுவிட்டோம். பாருங்கள் 180 sin 4x. ACE எழுதலாம். நாங்கள் காண வேண்டிய இந்த BCE எனும் கோணத்துடன் x ஐ கூட்ட முடியும். x ஆக BCE சமன் 180. பாருங்கள், நாங்கள் விடைக்கு கிட்டவாக வந்துவிட்டோம். இதிலிருந்து பாருங்கள் மாணவர்களே, 180 மறை 4 நேர் ஒன்றும் மறை 3x BCE எனும் கோணம்தான் இந்த 180 பாகைக்கு சமனாகும். ஆகவே BCE நாங்கள் காணுவோம். இவ்வளவுத்தையும் அங்கால் கொண்டு கழிப்போம். 180 sin 180 sin 3x அங்கால் வந்தால் சக 3x. ஆகவே BCE கண்டுவிட்டோம். 180 180 போனால் 0 3x. பாருங்கள், மிக இலகுவாக ஒவ்வொன்றாக முதலில் நாங்கள் ஒன்று விட்ட துண்ட கோணங்கள் சமன் என்பதையும் அரைவட்ட கோணம் செங்கோணம் என்பதையும் பயன்படுத்தி எக்ஸிலான ஒரு தொடர்பை பெற்று வெளிப்புள்ளிக்கும் மையத்துக்கும் இடையிலான அந்த நேர்கோடானது அந்த இரு தொடர்லிகள் வெளிப்புள்ளியிலிருந்து வரையும் அந்த தொடர்லிகளுக்கு இடையிலான கோணத்தை இருசம கூடும் என்பதன் மூலம் கண்டு அந்த வட்ட நாட்பக்கலின் எதிர்கோணங்கள் மிக நிரப்பியாகும் எனும் தேற்றத்தை பயன்படுத்தி இவ்வளவத்தினை நாங்கள் உங்களுக்கு கண்டுள்ளோம். இவற்றினை நாங்கள் நிறுவியுள்ளோம். சரியா மாணவர்களே? இவற்றுக்கான புள்ளிகளை நாங்கள் நோக்குவோம். பாருங்கள், நாங்கள் அரைவட்ட கோணம் செங்கோணம் என காண்பதற்கு அரைவட்ட கோணம் செங்கோணம் என காண்பதற்கு 2 புள்ளி, ஒன்று விட்ட துண்ட கோணங்கள் x என கூறுவதற்கு 2 புள்ளி, காரணத்துடனான விடைகளுக்கு புள்ளிகள். அடுத்து பாருங்கள், நாங்கள் இப்போது இந்த முக்கோணி ஒன்று அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180 என கண்டு அதிலிருந்து நாங்கள் இந்த 90 sin 2x என்பதை காண்பதற்கு 1 புள்ளி, மொத்தமாக 2 4 6 புள்ளி. அடுத்து AQ ஆனது பாருங்கள், இந்த தொடலிகளுக்கு இடைப்பட்ட கோணம் இருசம கூடும் என்பதற்கு 1 புள்ளியாக மொத்தம் பாருங்கள் 2 4 7 புள்ளிகளை நாங்கள் இங்கே பெற்றுள்ளோம். மேலும் அடுத்து இந்த வட்ட நாட்பக்கலில் அடுத்துள்ள எதிர்கோணங்கள் மிக நிரப்பி என்பதை தொடர்பை பெறுவதற்கு 1 கோணமும் அதிலிருந்து நாங்கள் சுருக்கி இந்த விடையை பெற்றுக் கொள்கிறோம். 3xக்கு 1 புள்ளியும் இங்கே அந்த பிரதியிடுதலை மேற்கொள்வதற்கு 1 புள்ளியுமாக மொத்தம் 10 புள்ளிகள். பாருங்கள், 3 மேலும் 10 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொண்டுள்ளோம். இது உங்களுக்கான 9வது வினா மாணவர்களே. அடுத்து நாங்கள் 10வது வினாவுக்கு செல்லுவோம். இப்போது பாருங்கள், நாங்கள் 10வது வினாவுக்கு வந்துள்ளோம். உருவில் தரப்பட்டுள்ள முக்கோணி ABCயில் AC சமன் BC ஆகும். மேலும் x, y ஆகியன முறையே AC, BC ஆகியவற்றின் நடுப்புள்ளிகளாகும். AY, BX ஆகிய கோடுகள் Tயில் இடைவெட்டுகின்றன. உருவை உமது விடைத்தாளில் பிரதி செய்க. முக்கோணி ABX ஒருங்கிசைவு முக்கோணி ABY என காட்டுக. கோணம் BTY ஆனது 2 மடங்கு TAB என காட்டுக. XYயை தொடுக்க முக்கோணி ABYயின் பரப்பளவானது 2 மடங்கு முக்கோணி AXYயின் பரப்பளவுக்கு சமன் என்பதை நாங்கள் காட்ட வேண்டும். ஆகவே பாருங்கள், இப்போது முதலாவது இந்த தரப்பட்டுள்ள முக்கோணியில் பாருங்கள், ACயும் BCயும் சமனாகும். ஆகவே x, y ஆகிய புள்ளிகள் இவற்றின் நடுப்புள்ளிகள் ஆகும். அதாவது இதன் நடுப்புள்ளி x, BCயின் நடுப்புள்ளி y. AY, BX ஆகிய கோடுகள் Tயில் இடைவெட்டுகின்றன. பாருங்கள், இப்போது ABXும் ABYயும் ஒருங்கிசைவென காட்டணும். ABXும் ABYயும் ஒருங்கிசையும் என காட்டணும். எங்களுக்கு தெரியும் இவை ரெண்டும் சமனாகையால் அவரின் அரைவாசிகளும் சமன். அப்ப AXும் BYயும் சமன். அடுத்து இரண்டுமே
பொது பக்கம் ஏபி இரண்டுக்கும் அடுத்த இரு சமபக்க முக்கோணி ஒன்றின் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாகும். ஆகவே பாருங்கள், பக்கம் கோணம் பக்கம் எனும் வகையில் இந்த முக்கோணி ஒருங்கி செய்யும். ஆகவே பாருங்கள், நாங்கள் முதலில் எழுதுவோம். முதலாவது குறிய விடையை பாருங்கள். ஏசியும் பிசியும் சமன். நாங்கள் இப்போ ஏசியுங்கள் 2 பிசியுங்கள் 2ஆல் வகுப்போம். அவற்றின் அரைவாசிகளும் சமன். அவை இரண்டும் சமனாகையால் ஆகவே பாருங்கள், அது ஏஎக்ஸும் பிஒய்யும் சமன். இதிலிருந்து நாங்கள் பாருங்கள், முக்கோணி ஏஎக்ஸ்பி முக்கோணி ஏஒய்பியில் எழுதிக்கொள்ள முடியும். பாருங்கள், ஏஎக்ஸும் பிஒய்யும் சமன். நாங்கள் நிறுவப்பட்டது. அடுத்து எழுதிக் கொள்ளலாம் மாணவர்களை. பாருங்கள், ஏபி ஆனது பொது பக்கம். ஏபி சமன் ஏபி பொது பக்கம். மூன்றாவது, சமனான கோணங்களுக்கு எதிரான பக்கங்கள் சமன். ஒரு இரு சம பக்கம் முக்கோணி ஆதலால் பாருங்கள், பிஏஎக்ஸும் ஏபிஒய்யும் சமன். அது ஏசியும் பிசியும் சமனாகையால் சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமனாகும். ஆகவே இதிலிருந்து நாங்கள் எழுதியும் கொள்ள முடியும், முக்கோணி ஏஎக்ஸ்பி ஒருங்கிசைவு முக்கோணி ஏஒய்பி என எழுதலாம். அதற்குரிய காரணம் பக்கம் அடைகோணம் பக்கம் எனும் வகையில். இரண்டாவது பகுதிக்கு வருவோம். பிடிஒய் எனும் கோணம், பிடிஒய் எனும் கோணம் டிஏபி எனும் கோணத்தின் இருமடங்கு என நிறுவ வேண்டும். பாருங்கள், புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஆனால் இவ்விரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்வதால் ஏற்கனவே இந்த ரெண்டு கோணங்களும் ஒருங்கி செய்யும் முக்கோணிகள் ஒத்த கோணச்சோடிகளால் சமனாகும். ஆகவே இவை ரெண்டும் சமன். புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்களின் கூட்டுத்தொகை சமனாகியால் இது 2 மடங்கு என எழுதலாம். பாருங்கள், முதலில் நாங்கள் எழுதி கொள்ள முடியும். அந்த பிடிஒய் ஆனது பிஏடி சக ஏபிடி என எழுதலாம். ஆனால் பிஏடியும் ஏபிடியும் சமன். ஒருங்கி செய்யும் முக்கோணிகளின் ஒத்த கோணங்கள் ஆதலால் அவர்கள் சமன். ஆகவே பாருங்கள், இப்போது பிஏடி என்பதும் ஏபிடியும் சமன் என்பதால் பிடிஒய் நாங்கள் எழுத முடியும். 2 மடங்கு பிஏடி என எழுதலாம். பிஏடி எனும் போது அது 2 மடங்கு டிஏபி. நாங்கள் அதனை ஒழுங்கு மாற்றியும் எழுத முடியும். முதல் 2 பகுதிகளையும் நாங்கள் இங்கே பார்த்துள்ளோம். முதல் முக்கோணிகளை ஒருங்கி செய்வது என்பதையும் இந்த பிடிஒய் ஆனது பிஏடி இருமடங்கு என்பதையும் நாங்கள் காட்டியுள்ளோம். இங்கே புள்ளிகளாக இந்த பிஏஎக்ஸுக்கும் பிஒய்க்கும் இடையிலான தொடர்பை பெறுவதற்கு ஒரு புள்ளியும், முக்கோணி ஒருங்கி செய்வது என்பதை காட்டுவதற்கு 3 புள்ளியுமாக 4 புள்ளிகள் முதலாவது வினாவுக்கு. அடுத்த வினாவுக்கு பாருங்கள், இந்த தொடர்பை எழுதுவதற்கு ஒரு புள்ளி, இந்த ஒருங்கி செய்யும் முக்கோணியின் ஒத்த கோணங்கள் சமன் என்பது தொடர்பை கூறுவதற்கு, பின்னர் நாங்கள் அதனை சமப்படுத்துவதற்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 3 புள்ளிகள், மொத்தம் 7 புள்ளிகள். இதன் மூன்றாவது பகுதிக்கு செல்லுவோம். பாருங்கள் மாணவர்களே, XYயை தொடுக்க நாங்கள் இப்போது XYயை தொடுக்க உள்ளோம். ABYயின் பரப்பளவு, ABYயின் பரப்பளவு, ABY மாணவர்களே பாருங்கள், ABY எனும் இந்த முக்கோணியின் பரப்பளவு இந்த முக்கோணியின் பரப்பளவு AXYயின் பரப்பளவின் இருமடங்கு. AXY எனும் முக்கோணியின் இருமடங்கு என்பதை நாங்கள் நிறுவ வேண்டும். ஆகவே மாணவர்களை பாருங்கள்,
இந்த xy ஆனது இப்ப பாருங்கள் நீளத்தில் சமன். அது நடுப்புள்ளி தேற்றத்தின்படி இந்த xyயும் ஏபியும் சமாந்தரம். அத்துடன் xy ஆனது ஏபியின் அரைவாசி. அப்ப அதனை நாங்கள் முதல் எழுதுவோம். முக்கோணி ஏபிசியில் AX சமன் XC, BY சமன் YC. ஆகவே XY சமாந்தரம் AB, XY ABயின் அரைவாசி. இவ்வளவும் நடுப்புள்ளி தேற்றம். நடுப்புள்ளி தேற்றத்தின்படி இதன் முடிவுகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே இப்போது இவை இரண்டினதும் பரப்புகளை நாங்கள் காணுவோம். முக்கோணி AXYயின் பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்து உயரம். பாருங்கள், இப்போது AXYயினது பரப்பளவை நாங்கள் எழுதலாம். அரைதர அடி XY தர அதற்குரிய செங்குத்துயரம். இந்த செங்குத்துயரம் இரண்டுக்கும் ஒன்றுதான். பாருங்கள், நாங்கள் இந்த ஒரு செங்குத்துயரத்தை நாங்கள் வரைந்தோம் எனில் சமாந்தர நேர்கோடுகள் ஆதலால் இந்த செங்குத்து தூரம் மாறாது. நாங்கள் அதை H என எடுப்போம். அப்ப பாருங்கள், அரைதர அடி XY தர செங்குத்துயரம் H என எழுதுவோம். அதே போல் முக்கோணி ABYக்கு எழுதுவோம். அங்கேயும் போடலாம் அரைதர AB தர, ஏனெனில் அங்கே முக்கோணியின் அடி AB தர செங்குத்துயரம் H. இப்போது ஒன்று ஒன்றால் வகுக்கும் போது அந்த ரெண்டு முக்கோணிகளின் பரப்பளவுக்கு இடையிலான தொடர்பை பெற்றுக்கொள்ளலாம். முக்கோணி AXYயின் கீழ் முக்கோணி ABY சமன் அரைதர XY தர Hன் கீழ் அரைதர AB தர H. மிக இலகுவாக பாருங்கள், இதிலிருந்து நாங்கள் சொல்லலாம் முக்கோணி AXYயின் கீழ் முக்கோணி ABY ஆனது அரையை நீக்க முடியும். பாருங்கள், Hஐயும் நீக்க முடியும். நீக்கினால் இந்த XY ஆனது பாருங்கள் அரை AB என எழுதலாம். அப்ப அரை ABயின் கீழ் AB. இப்போது நாங்கள் இந்த ABயையும் நீக்குவோம். நீக்கினால் பாருங்கள், முக்கோணி AXY கீழ் முக்கோணி ABY ஆனது அரைக்கு சமனாகும். அது குறுக்கு பெருக்கம் செய்து விட்டோம். பாருங்கள், முக்கோணி AXYயின் இரு மடங்குதான் முக்கோணி ABY ஆகும். சரியா மாணவர்களே? இதுக்கு மொத்தமாக 3 புள்ளிகள். இங்கே நடுப்புள்ளி தேற்றத்தின்படி முடிவெடுப்பதற்கும் இங்கே இரண்டு பரப்புகளை எழுதி இந்த 2 மடங்கு பிரதியிடுவதற்கும் ஒரு புள்ளியாக மொத்தம் 3 புள்ளிகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளுவோம். ஆகவே நாங்கள் அடுத்து 11வது வினாவுக்கு செல்லுவோம். 11வது வினாவை கவனியுங்கள். 2 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஒரு திண்ம இரும்பு கோளம் உருக்கப்பட்டு அக்கோளத்தின் கனவளவிற்கு சமமான கனவளவு உள்ள ஒரு திண்ம செவ்வட்ட கூம்பு அதன் அடியின் ஆரைக்கும் அதன் செங்குத்து உயரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் 3:4:3 4 ஆக இருக்குமாறு செய்யப்படுகிறது. அவ்வாறு செய்யப்படும் கூம்பின் அடியின் ஆரை 2 தர கனமூலம் 3 சென்டிமீட்டர் என காட்டி மடக்கை அட்டவணைகளை பயன்படுத்தி அதன் பருமானத்தை 2ஆம் தசமதானத்துக்கு காண்க. ஆகவே நாங்கள் முதலில் இந்த ஆரையை நாங்கள் 2 தர 3 கனமூலம் என காட்டுவோம். பின்னர் மடக்கை அட்டவணைகளை பயன்படுத்தி நாங்கள் அதன் பெருமானத்தை நாங்கள் திருத்தமாக 2ஆம் தசமதானத்துக்கு காணுவோம். பாருங்கள், 2 சென்டிமீட்டர் ஆரை உள்ள ஒரு திண்ம இரும்பு கோளம் உருக்கப்பட்டு அக்கோளத்தின் கனவளவுக்கு சமனான கனவளவுள்ள ஒரு திண்ம செவ்வட்ட கூம்பு அதன் அடியின் ஆரைக்கும் அதன் செங்குத்தியரத்துக்கும் இடையே உள்ள விகிதம் 3:4. பாருங்கள், இப்போ ஒரு கோளத்தை உருக்கி கூம்பு ஒன்றை ஆக்குகிறோம். அதன் ஆரைக்கும் செங்குத்தியரத்துக்கும் இடையிலான விகிதம், ஆருக்கும் எச்சுக்கும் இடையிலான விகிதம் 3:4 செய்யப்படுகிறது. அப்ப ஆரை 3R எனில் உயரம் 4R. ஆரையை நாங்கள் 6 எடுத்தோம் எனில் பாருங்கள்,
மிக இலகுவாக இங்கே சுருக்க முடியும். பாருங்கள், ஆரைக்கும் உயரத்துக்கும் இடையிலான விகிதம் 3:4 என்ற வகையில் எடுக்கலாம். ஆகவே நாங்கள் பாருங்கள், இது 3 மடங்கு எனில் இது 1 மடங்கு. ஆக இது 1 மடங்கு எனில் அப்ப 1 4/3 இருக்கும். அப்ப 4/3 பங்கு தான் அதன் செங்குத்துயரமாக இருக்கும். ஆகவே பார்ப்போம் இப்போது கோளத்தின் கனவளவு சமன் கூம்பின் கனவளவு. கோளத்தின் கனவளவு 4/3 π/2 கனம், ஏனெனில் அதன் ஆரை 2 சென்டிமீட்டர். கூம்பினது கனவளவு 3/1 π/r² தர எச்சானது ஆரின் 4/3 மடங்காக இருக்கும். ஆகவே இப்போது பாருங்கள், நாங்கள் சுருக்கலாம். பையினை நீக்க முடியும். 12 4 தர 4/3 தர 8, 2/3 8. இங்கே பாருங்கள், 4/9 தர 6/3, 4 4 3 9. ஆகவே 6/3 காணலாம். 4 நீக்குவோம். 72/3 ஆக எழுத முடியும். ஆகவே இப்போது பாருங்கள், இங்கே சுருக்குவோம். 6/3 தான் 24. ஆகவே இப்போது கனமூலத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளுவோம். பாருங்கள், 6/3 சமன் இந்த 24 எழுதிக் கொள்ளலாம் 8 தர 3 என, ஏனெனில் 8 என்பது 2/3. ஆகவே நாங்கள் அந்த கனமூலம் எடுக்கும்போது 8 வெளியில கொண்டு வர முடியும். ஆகவே R சமன் கனமூலம் 8 தர 3. 8இன் கனமூலம் 2, ஆகவே 3/3 மூலம். ஆகவே R சமன் 2 கனமூலம் 3 என்ற வகையில் நாங்கள் இந்த தொடர்பை பெற்றுள்ளோம். அளவீடுகள் சென்டிமீட்டரில் உள்ளமையால் நாங்கள் இங்கே சென்டிமீட்டரில் பெற்றுள்ளோம். ஆகவே பாருங்கள், அளவீடுகள் சென்டிமீட்டர் ஆகியால் நாங்கள் இங்கே சென்டிமீட்டரில் நாங்கள் அளவுகளை குறித்துள்ளோம். ஆகவே இப்போது இந்த புள்ளிகளை நாங்கள் பிரதியிட்டு அடுத்து நாங்கள் அங்கே மடக்கை அட்டவணைகளை பயன்படுத்தி அந்த ஆரின் பெருமானத்தை காண்போம். இங்கே இந்த ஆருக்கும் எச்சுக்கும் இடையிலான தொடர்பை பெறுவதற்கு ஒரு புள்ளி, இந்த இரண்டையும் எழுதி சமப்படுத்துவதற்கு ஒரு புள்ளி, அடுத்து இங்கே சுருக்கி இந்த பெருக்கத்தை பெறுவதற்கு ஒரு புள்ளி, விடைக்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 4 புள்ளிகள். மிகுதி நாங்கள் மடக்கை அட்டவணையை பார்த்தல் வேண்டும். ஆர் சமன் 2 தர 3/3. ஆர் சமன் 2 தர 3 கனமூலம். இதனை நாங்கள் காண்பதற்காக நாங்கள் மடக்கை அட்டவணைகளை பயன்படுத்துவோம். பாருங்கள், LGR சமன் LG 2 தர 3/1. மடக்கையில் பெருக்கப்படும் போது அதனை தனித்தனி கூட்டலாக எழுதலாம். 3/1. ஆகவே பாருங்கள், இங்கே LG 2 சக 3 மடங்கு LG 3. நாங்கள் இப்போது இவற்றுக்கான மடக்கைகளை காணுவோம். பாருங்கள், LG 2 20 0 0.3010 சக 3/1 தர 3/1 தர LG 30க்குரியது. பாருங்கள், 4771 தசமத்துக்கு முன்னால் ஒரு தானமாகியால் 0.4771. அதை பாருங்கள், இப்போது 0.3010 3 நாள் வகுப்போம். 0 3 3 17 35 15 3 27 ஒன்றினோடு அடங்காது. ஆகவே 1509 என எழுதலாம். அங்கால சுருக்கினும் போது அங்கே மட்டம் தட்டப்பட்ட ஒரு பெருமானம் தான் கிடைக்கும் எங்களுக்கு. ஆகவே பாருங்கள், இப்போது LGR சமன் கூட்டுவோம். 0 0 6 4 0.4600. ஆகவே ஆறினை காண வேண்டும் எனில் முரண்மடக்கை பார்க்க வேண்டும். ஆன்டிலாக் 0.4600. 4600 நாங்கள் பார்ப்போம். 4600 இல்லை, ஆனால் 4594 உண்டு. 28க்கும் 8க்கும் நேரே, மீதி 6 ஆனது 4. அப்ப 28 8 4.
28 8 4 0 தசமாகியால் 2 தசம். அது பாருங்கள், இப்போது இரண்டாம் தசமதானத்துக்கு திருத்தமாக காண்க. அவை நாங்கள் இதனை எழுத முடியும். r சமன் 2 தசம் 8 8 என எழுதலாம். ஆகவே நாங்கள் பாருங்கள், மிக இலகுவாக நாங்கள் மடக்கைகளை பார்த்து நாங்கள் அதனை சுருக்கி முரண் மடக்கை பார்த்து இப்போது அந்த ஆரையின் பெருமானத்தை கண்டுள்ளோம். ஆகவே மாணவர்களை இவற்றுக்கான புள்ளிகளை நாங்கள் நோக்குவோம். பாருங்கள், இப்போது நாங்கள் இந்த மடக்கை அட்டவணை மடக்கை சமன்பாட்டை பயன்படுத்துவதற்கு ஒரு புள்ளி, முரண்மடக்கை நாங்கள் இதனை 3ஆல் வகுப்பதற்கு ஒரு புள்ளி, அடுத்து முரண்மடக்கை காண்பதற்காக இந்த சுருக்குவதற்கு ஒரு புள்ளி, விடை முரண்மடக்கை பார்ப்பதற்கு ஒரு புள்ளி, அடுத்தது விடை நாங்கள் இரு தசமதானங்களுக்கு மட்டம் தட்டுவதற்கு ஒரு புள்ளியாக மொத்தம் 3 3 6 புள்ளிகள், மொத்தம் 10 புள்ளிகள். அடுத்து நாங்கள் எங்களுடைய 12வது வினாவுக்கு செல்லுவோம். பாருங்கள் மாணவர்களே, 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்புக்கு 1 2 3 என இலக்கமிடப்பட்ட 3 கணித பிரசினங்கள் கொடுக்கப்பட்டன. அவர்கள் இப்பிரசினங்களை தீர்த்த விதம் பற்றிய சில தகவல்கள் கீழே தரப்பட்டுள்ளன. 3 பிரசினங்களில் எந்த ஒரு பிரசினத்துக்கும் சரியான தீர்வை பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை 6 ஆகும். பிரசினம் 1ற்கு மாத்திரம் சரியான தீர்வை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 20 ஆகும். பிரசினம் 3ற்கு சரியான தீர்வை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை 8 ஆகும். 2,3 ஆகிய இரு பிரசினங்களுக்கும் சரியான தீர்வுகளை பெற்ற மாணவர்கள் எவரும் இல்லை. அதுக்கான ஒரு வெண்ணுருவும் தரப்பட்டு கீழே வினாக்களும் தரப்பட்டுள்ளன. ஆகவே நாங்கள் இவற்றினை ஒவ்வொன்றாக நோக்குவோம். 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்புக்கு, ஆகவே 50 மாணவர்களை கொண்ட ஒரு வகுப்புக்கு 1 2 3 என்ற வகையில் இலக்கமிடப்பட்ட 3 கணித பிரசினங்கள் கொடுக்கப்பட்டன. அவர்கள் இப்பிரசினங்களை தீர்த்த விதம் பற்றிய சில தகவல்கள் உருவில் தரப்பட்டுள்ளன. 3 பிரசினங்களில் எந்த ஒரு பிரசினத்திற்கும் சரியான தீர்வை பெறாத மாணவர்களின் எண்ணிக்கை 6. ஆகவே சரியான தீர்வை பெற்றோர் இவர்கள் எனில் சரியான தீர்வை பெறாதோர் 6 பேர். பிரசினம் 1ற்கு மாத்திரம் சரியான தீர்வை பெற்றவர்களின் எண்ணிக்கை 20. 1ற்கு மாத்திரம். அப்ப பாருங்கள், பிரசினம் 1ற்கு மாத்திரம் எனும் போது பாருங்கள், இங்கே பிரசினம் 1ற்கு மாத்திரம் அது 20 பேர். பிரசினம் 3ற்கு சரியான தீர்வினை பெற்றவர்கள் 8 பேர். பிரசினம் 3ற்கு சரியான தீர்வை பெற்றோர் 8 பேர் எனில் இங்கே 2 பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. ஆகவே எங்களால் அதனை குறித்து கொள்ள முடியாது. 2,3 ஆகிய பிரதேசங்களுக்கு சரியான தீர்வுகளை பெற்ற மாணவர்கள் எவரும் இல்லை. ஆகவே நாங்கள் இந்த தரவுகளை கீழே தரப்பட்டுள்ள பூரணமற்ற வெண்வரி படத்தை உமது விடைத்தாளில் பிரதி செய்து மேலே தரப்பட்டுள்ள தகவல்களை அதில் வகை குறிக்க. அப்ப நாங்கள் இவ்வளவுத்தினையும் தான் இதிலே வகை குறித்து கொள்ள முடியும். இதிலே பாருங்கள், இவ்வளவு 8 பேர், இவர் 28 மாறும் 34 எனும் போது இந்த 16 பேர் இந்த பிரசினம் 2 தீர்ப்பதற்குரியவர்கள். ஆகவே பாருங்கள், இப்போது இந்த 4 பகுதிகளை நாங்கள் குறிப்பதற்கு 1 தர 4 புள்ளிகள். பாருங்கள், 50 20 6 8 என இந்த 4 பிரதேசங்களுக்கும் சரியான புள்ளிகளை குறிப்பதற்கு எங்களுக்கு 4 புள்ளிகள். ஆகவே நாங்கள் இப்போது 2வது பகுதிக்கு செல்லுவோம். ஒரு பிரசினத்திலும் பார்க்க கூடுதலான பிரசினங்களுக்கு சரியான தீர்வுகளை பெற்ற மாணவர்களை வகை குறிக்கும் பிரதேசங்களை நிலற்றுக. அப்ப ஒரு பிரசினத்தை தவிர கூட 1க்கு மேற்பட்டது என்றால் என்ன? ஒரு பிரசினத்தை விட அதிகமான பிரசினங்கள் எனும் போது, இப்ப பாருங்கள், இப்ப பிரசினம் 2 எனும் போது இங்கே 2க்கும் 1க்கும் அவர்கள் தீர்வு அளித்திருப்பார்கள். அதே போல் இந்த பிரதேசம் தான் பாருங்கள், பிரசினம் 1க்கும் 3க்கும். ஏனவே எல்லாம் ஒரு பிரசினத்துக்கு மாத்திரம். அப்போ ஒரு பிரசினத்திலும் அதிகமான தீர்வளித்த பிரதேசங்கள் இந்த 2ம் மாத்திரமே. ஆகவே நாங்கள் அந்த 2ஐயும் நிலத்துவோம். பாருங்கள், இவ்விரு பிரதேசங்களும் தான் 1க்கு அதிகமான பிரசினங்களுக்கு அவர்கள் தீர்வினை அளித்துள்ளார்கள். ஆக 3வது பகுதிக்கு செல்லுவோம். பிரசினம் 2ற்கு சரியான தீர்வினை பெற்ற மாணவர்கள். ஏற்கனவே நாங்கள் அதை பார்த்துள்ளோம். பாருங்கள், இதிலே 50 8 இங்கே 6 இதிலே 20. அது பாருங்கள், 20 மட்டும்
28 6 34, மொத்தம் 50 பேரில் இந்த பிரச்சனை 2க்கு தீர்வை பெற்றவர்கள் மிச்சம் பாருங்கள், மீதியானாக்கள் 16 பேர். பாருங்கள், 20 6 26 8 இவ்வளவு முழுவதுமான பிரதேசம் 26 மட்டும் 34. ஆனால் மொத்த மாணவர்கள் 50 பேர் ஆகையால் எஞ்சியுள்ள பிரதேசம் 16. பிரசினம் ஒன்றிற்கு சரியான தீர்வை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை. பிரசினம் ஒன்றிற்கு சரியான தீர்வினை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கை பிரசினம் 2ற்கு சரியான தீர்வுகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையின் 2 மடங்கு ஆகும். ஆகவே பிரசினம் ஒன்றிற்கு சரியான தீர்வை பெற்ற மாணவர்கள் பிரசினம் 2ன் 2 மடங்கெனில் 32 பேர். 32 பேர். எனின் இரு பிரசனங்களுக்கு சரியான தீர்வுகளை பெற்ற மாணவர்களின் எண்ணிக்கையை காண்க. பாருங்கள் மாணவர்களே, இது 32. ஆனால் இந்த மொத்த வட்டம், அதாவது இந்த பிரசினம் ஒன்றை தீர்ப்போருக்கான இந்த மொத்த வட்டம் 32. அதிலே இந்த பிரதேசம் 20. அவை எஞ்சி உள்ளதுதான். பாருங்கள், இரு பிரசினங்களுக்கு சரியான தீர்வினை பெற்றுள்ளோர். அது மொத்தம் 32 இருந்து இந்த 20 நாங்கள் கழிப்போம். 32 - 20 12 ஆகும். சரியா மாணவர்களே? மிக இலகுவான வினாக்கள் இவை. இவற்றுக்கான புள்ளிகள் மாணவர்களே, பாருங்கள், இந்த நிலற்றும் பகுதிக்கு 2 புள்ளி, இந்த 16 பெறுவதற்கு 2 புள்ளி, இந்த 12 பெறுவதற்கு 2 ஆக மொத்தம் 10 புள்ளிகள். ஆகவே நாங்கள் பாருங்கள், காப்போத சாதாரண தரம் 2017 வினாத்தாளின் கணித வினாத்தாளின் 2வது பத்திரம் பகுதி 2க்குரிய இந்த 12 வினாக்களையும் இதுவரை கற்றுள்ளோம். இந்த 12 வினாக்களையும் நீங்கள் செய்து பார்ப்பதன் மூலம் உங்களுடைய சந்தேகங்களை தீர்த்து கொள்ளுங்கள்.